Hello boys and girls, welcome to Rats into Gaming and this is Eddie Boy starting your stream with WWE 2K25. இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஒரு லைவ் தான் WWE 2K25ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு சும்மா லைவ்லாம் போட்டு WWEல. ஸோ இன்றைக்கி ஒரு லைவு எதில் இருந்து கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா PS5 ஹியர் இஸ் மை PS5 கன்சோல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு உள்ள வந்துட்டேன் கேமுக்குள்ளே. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டக்குன்னு வெளில போய் வரலாம், வேறு கேம்ஸ்லாம் நம்ம ட்ரை அவுட் பண்ணுறோம். பட் இன்றைக்கி நம்ம WWE தான் ஆட போகிறோம். ஆடி முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு சடனாக சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி காட் ஆஃப் வார் போடல. டக்குன்னு எடுத்தோடனே காட் ஆஃப் வார் என்னடா நைட் டைமில் அதுவும் போடுறான்னு சொல்லிட்டு ஹாய்ப்பா ஹர்ஷன், வெல்கம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு தான் காட் ஆஃப் வார் ட்ரை பண்ணலாங்க. இன்றைக்கே நான் அந்த லேட்டு, இன்றைக்கி லேட்டாக ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால லேட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி லைவை. ஸோ போக போக லேட் ஆகக்கூடாதுன்னு நானும் பார்க்குறேன். மேபி நாளைக்கும் லேட் ஆச்சுன்னா மேபி வேறு எதாவது லைவ் தான் இருக்கும். லேட் ஆகலை, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம், ஒரு 10 o'clock நான் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக காட் ஆஃப் வார் நாளைக்கு வரும். ஸோ ஐ வில் பி ஸ்டார்டிங் காட் ஆஃப் வார் டுமாரோ மோஸ்ட் ப்ராபபிளி. எட்ஜ் எடுத்துப்போமா, இப்போது எட்ஜ் எப்போ அன்லாக் ஆனார்னே தெரியலையே. எட்ஜ் அன்லாக் பண்ணேன்னு நினைக்கிறேன், சும்மா எனக்கு டவுன்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய கேரக்டர்ஸ் அன்லாக் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு போட்டுருவோம், போட்டுட்டு நம்ம வில் பி ஹேவிங் என்ன கண்ணு சௌக்கியம்தான். ஜெய் கணேஷ் ப்ரோ வெல்கம் ப்ரோ வாங்க. சும்மா ஒரு மேட்ச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் எட்ஜுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ஒரு மேட்ச் போட்டு அதுக்கப்புறம் மை ரைஸு அது இதுன்னு நிறைய போகும். மை ரைஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு, அது ஒரு மோடு. அந்த மோடு வந்து ஸ்டோரி மோடு. அது வந்து ரொம்ப இழுவையாக தான் இருக்காது ஸ்டோரி மோட், நம்ம ஸ்கில் பண்ணிக்கலாம் ஸ்டோரிலாம். பட்டு வாங்க ப்ரோ, ராம் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. வந்தமைக்கு நன்றி. மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். லைக்கு போட்டுருயா இஸ்ராரு, லைக்கு போட்டுருங்க. பார்த்துட்டு அனைவரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. ஆடியோ எப்படி இருக்குது, கிளியராக இருக்கா? கேம் ஆடியோ கரெக்டாக இருக்கா? என் ஆடியோ கரெக்டாக இருக்கா? எது கம்மியாக இருக்குது, எது அதிகமாக இருக்குது? ஒர்க் ஓவரா? ஆமாம்ப்பா, இன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்ததே லேட்டுப்பா. இன்றைக்கி நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் வந்ததே ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி தான். உடனே சாப்பிட்டேன், உடனே லைவ் போட்டேன். அன்சார்டட் எப்போ போடுவீங்க? முடிஞ்சிச்சு அன்சார்டட் லைவ் ஓவர். கேம் முடிச்சிட்டேன், நேற்றே முடிச்சிட்டேன் நான். அன்சார்டட் முடிச்சுட்டு இப்போ நாளையிலேருந்து காட் ஆஃப் வார் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கேம் நேற்று தான் முடித்தேன். அந்த கேமு நேற்று நைட்டு உட்காந்து ஒரு எத்தனை மணி வரைக்கும் நேற்றுன்ற மாதிரி நேற்று நான் லைவே வரலையே. நேற்று ஒரு 11:30 வரைக்கும் இருந்தேன்னு நினைக்கிறேன் லைவ். 11:30 வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன் நான் கேமை. போத்தார் ஓகே ப்ரோ, குட்டு ரைட்டு. கெவின் ஓவன்ஸுக்கும் இப்போ எட்ஜுக்கும் சண்டை. ஸோ சண்டேயில் எவன் மண்டையை போட. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காட் ஆஃப் வார் 3 தான் போட போகிறேன். காட் ஆஃப் வார் 4 நம்ம சேனலில் போட்டிருக்கோம், 3 போட்டது கிடையாது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 5 ராக்னராக் போகிறோம். ஆனால் ராக்னராக் எப்படி ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாது, ஒரு ஐடியா கூட கிடையாது எனக்கு. பட் ஐ வில் பி ட்ரையிங் ராக்னராக் ஆஃப்டர் காட் ஆஃப் வார் 3. உடனே இல்லை, அது ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய கேம்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். தூக்கம் வருது, டுமாரோ பார்க்கலாம். ஓகே பை ப்ரோ. ஈஸி மோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் இன் ஈஸி மோட். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பட்டு ஆடுறேன். ஆக்சுவலாக எதுக்கு ஈஸி மோடில் வச்சுருக்கேன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்காக வச்சுருக்கேன். அது வந்து இன்னொன்று வந்து நம்ம ஸ்டோரி மோட் ஆடும்போது பட்டுன்னு முடிச்சிடலாம். ஸ்டோரியை பட்டுன்னு முடிக்கலாம், அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்ம இதை வச்சுருப்போம். ஸ்டோரி நான் இப்போதைக்கு கொஞ்சம் தூரம் முடிச்சுட்டேன். நான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணணும். எங்கே கண்டினியூ ஆகுது, என்னென்ன ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் வருது நான் காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் முடிச்சிடலாம். ஹெல்த் பார் வந்து இந்த பின்னாடி இருக்குது கெவின் ஓவன்ஸ் ஹெல்த் பார். கேமராவை தூக்கி கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இல்லை எங்கேயே இருக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஹெல்த் பார் தெரிஞ்சாங்க தெரியல நான். ப்ரோ குட் நைட். ஓகேப்பா, குட் நைட்ப்பா. Put into the corner. What could be next? Knife edge echoing through the arena. Shot to the chest. He answers right back. Owens is going to take advantage.
முன்னாடிலாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த WWE பேக்ரவுண்ட்லாம் போட்டு அந்த மாதிரி வைக்கணும் கேமராவை நானும் வைக்கணும் தான் நேரம் மறந்து போகுது. நான் போகிறது நைட் லைவ் டக்கு டக்குன்னு எதையும் ரெடி பண்ண முடியல. ப்ரோ காட் ஆஃப் வார் 3 காட் ஆஃப் வார் 1 2 நான் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். 1 4 ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். இன்னொன்று காட் ஆஃப் வார் 3 தான் பெண்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ நாளாக PS5 என்கிட்ட இல்லை வீட்டில், பிசி தான் இருந்தது. பிசியில் எனக்கு விட்ட வந்து காட் ஆஃப் வார் 1 2 எமுலேட்டர் வச்சு முடிச்சிட்டேன். 3 எமுலேட்டர் போட்டால் வராது, அதுக்கு PS3 எமுலேட்டர் வேணும். அந்த எமுலேட்டர் வேணும்னா என் கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். என் கம்ப்யூட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டு கிடையாது. இன்னொன்று காட் ஆஃப் வார் 4 வந்து கம்ப்யூட்டருக்கே வெர்ஷன் இருக்குது, அதை வச்சு ஆடிட்டேன். ஸோ 3 தான் பெண்டிங், அதனால 3 ஆகும். ஓகே டன் தான். ஈஸி கட் மேலே கை வைக்கிறான். சிக்னேச்சர் கைஸ் போடு. லாக் ரிவர்ஸ் பண்ணிட்டான். லாக் போட்டிருந்தேன், ரிவர்ஸ் பண்ணிட்டான். போட்டுருவோமா? அவருக்கு எஜுகேஷன் தான் என்ன மூவ்னு தெரியல, இவருக்கு வந்துட்டு எஜ்ஜுக்கு என்ன ஃபினிஷர் எஜுகேஷன் வந்து சிக்னேச்சரில் ஓடி வந்து போட்டால் தான் வந்துட்டு சப்மிஷனு, நின்ன இடத்துலேயே போட்டால் வந்து எஜுகேஷன். ராக்னராக் டேரக்டாக போடுங்க ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்துட்டு. நான் காட் ஆஃப் வார் 3 போட்டே ஆகணும். ரொம்ப நாள் கனவு, எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? அது என் கனவு, அது நிறைவேற்றாமல் நான் விட மாட்டேன். சும்மா கிடையாது, இப்போ கிடையாது, என் கனவு வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அது போடாமல் நான் எதுவும் டேரக்டாலாம் போடுற மாதிரி இல்லை. நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோடய கனவு வந்துட்டு காட் ஆஃப் வாரில் இருக்கிற எல்லாம் பாட்டும், அதுவும் மெயினாக காட் ஆஃப் வார் 3 பண்ணணுன்றது என்னோட அச்சீவ்மெண்ட்டு. என்னோட ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் 4 இயர்ஸாக யூடியூப்பில் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் காட் ஆஃப் வார் 3 பண்ணலன்றது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பண்ணியே ஆகணும். அது விடாமலாம் அடுத்த கேமுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆர்பி கிரியேஷன்ஸ் வெல்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ. அந்த கேமோட மவுஸ் தெரியாமல் பேசக்கூடாது. அந்த கேம் பற்றி தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டீங்க. PS4ல் WWE 2K25 பிராக் லெஸ்னர் அன்லாக் பண்ணுறது எப்படி? பண்ண முடியாது ப்ரோ, காசு கொடுத்து தான் வாங்கணும். பிராக் லெஸ்னர் ஒன்று காசு கொடுத்து வாங்கணும் ப்ரோ, ஓகேவா? காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் பேக் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து நீங்கள் கம்யூனிட்டி கிரியேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி கிரியேஷன்றது ஒன்றும் இல்லை, அது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பற்றி பெருசாக தெரிலனா நீங்கள் WWE எவ்வளோ ப்ரோவா தெரில ப்ரோ, அந்த பேக்கெலாம் நான் வாங்கலை ப்ரோ, நான் வாங்கிலாம் போடல, எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. சரி, இப்போ நம்மகிட்ட 2 ஃபினிஷ் இருக்குது, அதை பார்க்கறது தான் வந்தேன். அப்படி பேசினே வந்துட்டேன். ஸ்பியரா? எஜ்ஜு ஸ்பியரில் மறந்தே போயிட்டேன். எஜ்ஜுக்கு ஸ்பியர் கைஸ். எங்கே போய் ஒரு ஸ்பியர் போட சொன்னா? இங்கே வந்து ஸ்பியர் போடியா அவனுக்கு? ஓகே, முடிச்சுட்டு வந்து நினைக்கிறேன். ஹெல்த் கம்மியாக தான் இருக்கா, சரி மறைக்குது. டிவியில் பார்த்துருவாங்க, இங்கே பார்க்கணும், பார்க்கணும். கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் கேமரா. ஓகே, ஸோ பிராக் லெஸ்னர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டவுன்லோட் வைத்து கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ். கம்யூனிட்டி இங்கே இருக்கா, கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ்னு இதில் இங்கே போனீங்கன்னா WWE நீங்கள் ரெகுலராக ஆடுறவராக இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ், கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ் ஹியர். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள டவுன்லோட் போனீங்கன்னா இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த கேரக்டர் வேணும்னாலும் நீங்கள் டைப் பண்ணி சூப்பர் ஸ்டார்னு போகலாம், இல்லை ஆலில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். டைப் பண்ணி எடுத்து தான் நான் ஒரு பிராக் லெஸ்னர் வச்சுருக்கேன், ஓகேவா? இத்தனைக்கும் ப்ரோ ஒழுங்காக சேனல் ஜாயின் பண்ணி எடுக்கிறேன் ப்ரோ. உங்கள் சேனலில் ஜாயின் பாக்கியிருக்கிறேன் ப்ரோவா, புரியல. ஜாயின் பண்ணியிருக்கிறியா? புரியல எனக்கு. வாட் யூ மீன்? ஜாயின் பட்டன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு காட்டலையே, எனக்கு ஜாயின் பட்டனு கொடுத்தது வரலையே எனக்கு. சாரி, எனக்கு தெரியல. ரைட்டு, அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரும் ப்ரோ. ரெகுலராக ஆடுறவங்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் WWE என்னென்ன பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் இது தான் நடக்கும். நீங்கள் கம்யூனிட்டியில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண பிராக் லெஸ்னர் நான் காட்டுறேன். இதுங்க இது இருக்காரு பாருங்க, இங்கே இருப்பார் என்கிட்ட. ஸோ இப்போ ஒரு காட்டிட்டாடே நான் வெளில போதான் நம்ம வந்துட்டு இது ஆடணும். நான்
இது இருக்கார் பாருங்கண்ணா, இதுதான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ப்ராக் லெஸ்னர். இதுக்கு வந்து நீங்கள் ஃபேர்வெல் டூர் எடிஷன் ஒரு வாங்கணும், ஓகேவா. ஸோ இது வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ப்ராக் லெஸ்னர், ஓகேவா. ஸோ அந்த ஃபேர்வெல் டூர் எடிஷன் வந்து வாங்கணுன்னா நீங்கள் நியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு இந்த எடிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1123 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, ஓகேவா. சிம்பிள். அடுத்து நம்ம மை ரைஸ்க்கு போகலாம். ஸோ என்னோடய கேரக்டர் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னோடய கேரக்டர் வந்து இப்போ எப்படின்னா 2 கேரக்டரு, ஓகேவா. நான் இதை வந்து 5th டைமாக விளாட்றேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி மோடு, 5th or 4th டைமோ. ஸோ விளாடும்போது ஒரு தடவையும் ஒரு கேரக்டர் வச்சு ஆடுற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கேரக்டர்ஸ் வச்சு ஆடுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஒரு தடவை இவனை மெயினாகவும் ஒரு தடவை அவளை மெயினாகவும் வச்சு இப்போ ஒரு 4 times 5 times ஆட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் இவனை ஒரு 2 times அவளை ஒரு 2 times கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு தான் வந்துட்டு இப்போ என்னோடய மெயின் கேரக்டர் ரக்குலா. ஆமாம் ப்ரோ, ஆமாம் நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் தான். ஸோ இப்போ நான் இந்த பொண்ணு வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன நடந்தது அதெல்லாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ மியூட்டினின்னு ஒரு இது ஆகிட்டு இருக்குது. மியூட்டினின்னு ஒரு க்ரூ இருக்காங்க. அவங்க வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து WWE ஆக்கிரமிச்சிக்க பார்க்குறாங்க. அது NXT மியூட்டினின்னு ஒரு புதுசாக NXTலேருந்து ஒரு கேங் ஆஃப் கிரியேட் ஆகிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட யார் பெய்லி, அப்புறம் வந்துட்டு CM பங்க்கு இதுக்கப்புறம் தான் ஆவார். அது நம்ம முதுகில் குத்துறதுலாம் வரும். ஸோ அப்போ முதல்ல இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணணும். மிஸ்ட்ரி சேம்பர்னால் எலிமினேஷன் சேம்பர்லேயே ஒரு சேம்பர். இந்த மிஷன்ஸ்லாம் நம்ம முடிக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரி மோடில் அவங்க கொடுக்குற மிஷன்ஸ்லாம் நம்ம முடிச்சுக்கிட்டே வரணும் ஒன்று ஒன்றா. ஸோ இந்த மிஸ்ட்ரி சேம்பரில் வந்து நம்ம வந்து யார் நெக்ஸ்ட் வர போகிறான்றது நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. So grabbing the arms and just rapid stops. Just stomping every single part of his body. You want to control the tempo, you want to dictate the pace. That right there is how you do it. Placed against the turnbuckles. In the face. I don't think Wolfgang enjoyed taking that attack head on. அடுத்த கேரக்டர் வராங்க. யார் அது? நம்ம இங்கே போட்டு ஒருத்தன் பிறந்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து அவங்க வரான். எவன் அண்ட்ரே சேஸ்ன்றவர் வந்திருக்காரு. நம்ம கேரக்டர் வந்து சூப்பர் ஸ்டார். ஸோ இதுதான் என்னோட செகண்டரி கேரக்டர். இவனை தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவனை தான் கிரியேட் பண்ணேன். இப்போ நான் திருப்பி ஆடுறதுல நான் ஸ்டோரி மாற்றி ஆடுறேன்னு சொல்லியிருந்தேன். வேறு கேரக்டர்ஸ் வச்சு ஆடுறேன். ஃபஸ்ட்டு இவனை வச்சு ஆடினா, அதுக்கப்புறம் அவளை வச்சு ஆடினா, அப்புறம் திருப்பி இவனை வச்சு ஆடினா, அப்புறம் அவளை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த மோடு முடிக்கிற மொத்தம் 6 பேரை டிஃபீட் பண்ணணும். நான் தனியாலாம் இல்லை, அவனுங்கள மாற்றி கூட டிஃபீட் பண்ணி மாற்றி அடிச்சுப்பாங்க. ஸோ நம்ம வேடிக்கை கூட பார்க்கலாம். லைக் ராயல் ரம்பிள் மாதிரி ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க. போடு, சரியான டைவ் அங்கே மேலே இருந்து. வாட டைவ் ப்ரோ. This is awesome. திருப்பியும் ஒரு டைவ். அவ்வளோதான், இதோட முடிச்சிடலாங்க. ஃபுல் எடுத்து காலி அவனுக்கு ஆண்ட்ரேக்கு. ஸோ இந்த இடத்துல அப்படியே முடிச்சு விட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு. 2 டைவ் தான் மொத்த எழுத்தும் காலி. ஸோ ஈஸிலி டிஃபீட்டட். அண்ட் அதே மாதிரி இது ஒரு ட்ரிக்கு கைஸ். இந்த மாதிரி மேலே இருந்து குச்சா கொஞ்சம் நிறைய ஹெல்த்து போகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் இந்த மேட்சஸ்லாம். இவனுக்கு ஒன்று, அவன் ஒன்று போடுவான். சூப்பரு. இன்னும் கொஞ்சம் தான் ஹெல்த்து. அவன் பின்ஃபால் போடுறான். ஆனால் அது கனெக்ட் ஆகுமா தெரில. முடிச்சிருவானா பின்ஃபாலில்? முடிச்சிட்டாயா. இப்போ இவருக்கு ஜம்ப் பண்ணலாம், இவரு மேலே ஜம்ப் பண்ணலாம். போடு, இவருக்கு ஒன்று. அவர் உட்காந்து சீனா போட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோம் அவருக்கு. பக்காவாக வருது. சீக்கிரம் முடிக்கணுங்க இந்த மேட்ச். அதனால தான் ஈஸியில் போட்டுருங்க. அந்த சீக்கிரம் முடியாது தான் எல்லாரும் மேலேயும் உட்காந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். பட்டுன்னு அடுத்த இடத்துல பின்ஃபால் போயினே இருக்கணும். நம்ம சீக்கிரம் முடிச்சா அடுத்த ஸ்டோரிக்கு போயிடலாம். நம்ம அடுத்து இன்னும் 2 ஸ்டோரி, ரொம்ப முக்கியமான ஸ்டோரி.
இதுக்கப்புறம் தான் நம்மள சிஎம் பங்கு முதுகில் குத்துவார். அந்த ஸ்டோரிலாம் இருக்குது. உங்ககிட்டயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி பரவாயில்ல, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இந்த WWE காட்டியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மென்டாராக இருப்பார். இப்போ சிஎம் பங்க் வந்து நம்மளுக்கு கூட்டணியாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் வந்து முதுகில் குத்திடுவார். கால் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இவனுங்க அடி. இன்னும் 2 பேர் தான். இவன் ஒருத்தன். ஃபினிஷர் 2 இருக்கு நம்ம கிட்ட. இவனுக்கு ஒன்று போடுவோம். இன்னொன்று இவனுக்கே போட்டு முடிச்சிருவோமா? இல்லை வேணாம், இவனுக்கு ஒன்று போடுவோம். இவனுக்கு ஒன்று போட்டுவோம். இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுவோம். இவனுக்கு ஒரு பாயசம். அப்போ தான் ஈக்குவலாக இழுத்து போவோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேட்ச் முடிக்க. நீ இதில் யாரும் ப்ரோ சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அங்கே மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதுதான் நான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன்ல, அதான் நான் அந்த மேலே நிற்கிறேன். இப்போ ஜம்ப் பண்ணுவேன் பாருங்க மேலேருந்து. அதான் நான் ஜம்ப் பண்ணிட்டேன்னா அதான் நான் கீழே விட்டேன். அச்சடி செக் பண்ணுங்க ப்ரோ. என்னதுப்பா செக் பண்ணணும்? புரியல ப்ரோ. வந்துச்சு. அப்புறம் மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பு காட்டலை. மெம்பர்ஷிப் ஜாயின்ட்டுன்னு காட்டல. ஏன் வரலன்னு தெரில. நீ மெம்பர்ஷிப்பில் வந்துட்டேன்றது காட்டலப்பா. ஆனால் மெம்பர்ஷிப்பு இந்த பச்சை கலரில் ஆயிடுச்சுன்னா நீ மெம்பர்ஷிப் போட்டேன்னு அர்த்தம். மெம்பர்ஷிப்பு போட்டது ஏன் இங்கே காட்டலன்னு தெரியல. இன்னும் மெம்பர்ஷிப் போட்டால் ஹர்ஷன் ஹஸ் பிகம் த மெம்பர்னு காட்டும். ஏன் காட்டலன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட்டு மெம்பர்ஷிப் வந்துடுச்சுனாலே அந்த பச்சை கலரில் ஆகிடும். உன்னோட நேம் பச்சை கலரில் ஆயிடுச்சுல, அப்படி வந்துச்சுனாலே மெம்பர்ஷிப் வந்துடுச்சுன்னு அர்த்தம். தேங்க்ஸ்ப்பா. மீதி எல்லாரும் கம்ப்யூட்டர். ஆமாம் ப்ரோ, கம்ப்யூட்டர் தான் ஆடிட்டு இருக்கு. இந்த கம்ப்யூட்டரை டிஃபீட் பண்ணுறது தான் ப்ரோ பெரிய வேலை. ரொம்ப கஷ்டம். நேம் க்ரீன் கலரில் இருக்குமா? ஆமாம், நேம் க்ரீன் கலரில் இருந்தால் மெம்பர்ஷிப் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இல்லையா? இல்லை ப்ரோ, இப்போ யாரும் இந்த டைமில் யாரும் விளாட வர மாட்டாங்க. நான் மோஸ்ட்லி சிங்கிள் பிளேயராக தான் ப்ரோ ஆடுவேன். ஓகே, வந்துச்சா? ரைட்டு, வந்துடுச்சு. நான் இதுவே ஸ்டோரி மோடு தான். அந்த ஸ்டோரி மோடு ஆடுறது அந்த ஸ்டோரி மோடு வந்து சிங்கிள் பிளேயராக தான் ஆட முடியும், டபுளாக ஆட முடியாது. அது இல்லாமல் நாளைக்கு நான் காட் ஆஃப் வார் வேறு போடணும். அதெல்லாம் எப்படியே சிங்கிள் பிளேயராக தான் ஆடணும். நான் டெய்லி WWE போடுற ஆள் கிடையாது. அப்படியே போட்டாலும் நான் வந்துட்டு என்னதான் இந்த கேமில் ப்ரோவாக இருந்தாலும் கூட ஆடுறதுக்கு பெருசாக ஆள் இல்லை. நான் தனியாக தான் ஆடணும். ஓகே ப்ரோ, குட் நைட். குட் நைட் ப்ரோ. ப்ரோ இப்போ என்கிட்ட PS5 இதுக்கு மல்டிப்ளேயர் ஆடலாமா? அதுதான் ப்ரோ முடியாது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நான் இந்த ஐடி வந்துட்டு முதல்ல நான் வந்துட்டு என் நெட்டு வந்து ஸ்பீடு கிடையாது, முதல் விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நான் நெட்டு வச்சு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ரீம் வந்து பஃபர் ஆகும். ஒன்று காட் ஆஃப் வாரில் பார்ப்போம். கண்டிப்பாப்பா. ஸோ ஒன்று. ரெண்டாவது என்னன்னா என்னோட ஐடி வந்துட்டு இப்போ கான்ஃபிடென்ஷியல். ஏன்னா நான் அந்த ஐடியை வந்து நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. நீங்க பார்த்துட்டா பிரச்சனை இல்லை, ஹரிஷ் அர்ஜுன் தான் இருக்கும். ஆனாலும் அதில் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். ஏன்னா நான் அது வந்து என் கேமிங் சென்டருக்காக யூஸ் பண்ற ஐடி. ஸோ அந்த ஐடி வந்து என் பர்சனலாகவும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் கேமிங் சென்டருக்கும் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஐடியை நான் வந்துட்டு யாருக்கும் கொடுக்கறது இல்லை, கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிறது இல்லை. நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வரும். கேமிங் சென்டர் எங்க ப்ரோ? கேமிங் சென்டர் இதுல இருக்கு ப்ரோ, ஐனாவரத்துல இருக்கு ப்ரோ, சென்னையில. She's right. If I had to, they could have jumped me at any time. If they created a title because they knew you couldn't resist. Well, நல்ல மாதிரி பேசுவான் சிஎம் பங்கு. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் மக்களே, ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க. For the past 2 months the WWE board has kept a close eye on the movement known as NXT. 2 மாசமா சரி இல்ல, NXT mutiny வந்து எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும். Our position has not changed, but I'm here to announce
there will be a clear and definitive end to this conflict. சர்வைவர் சீரிஸ் மேட்ச்ல ஒரு மேட்ச் வைப்போம் அப்படின்றான். ஸ்டோரி மோட் முடிச்சா என்ன ஆகும்? ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ப்ரோ. நான் ஆல்ரெடி வந்துட்டு கிட்டத்தட்ட இதுல 4 தடவை ஆடி 4 விதமான ரிவார்ட்ஸ் எடுத்துட்டேன். அதாவது ஒரு தடவை ஆடும்போதும் ஒரு ரிவார்ட்ஸ் அன்லாக் ஆகும். இப்ப என்ன வந்துட்டு நான் சார்லட் ஃபிளேருக்கு வச்சு ஆடணும். இப்ப நான் சார்லட் ஃபிளேருக்கு ஜாயின் பண்ணணும் என்னோட டீம்ல. ஸோ அவனை கூட ஜாயின் பண்ணும்போது அவன் வந்து ஒரு விதமான ரிவார்டு தருவா. அது எப்படின்றது நானே காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்ப இவன் பேசி முடிச்சாதான் அதெல்லாம் காட்ட முடியும். முதல்ல எனக்கு ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. அந்த மேட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹப்புன்னு ஒரு இடத்துக்கு வரணும். ஹப்புக்கு வந்தா என்னால காட்ட முடியும். எனக்கு தெரியும்டா, டாக் டீம் சாம்பியன்ஷிப் யூனிட்டி டாக் டீம் சாம்பியன்ஷிப் கூப்பிடுறான். இப்போ வந்து ஜேனும் லெக்ஸிஸ் கிங்கும் வந்துட்டு ஃபார்மர் சாம்பியன்ஸா இருந்தவங்க. அவங்க கிட்ட நம்ம பிடிங்கிட்டோம். திருப்பியும் அதே மேட்ச் வச்சு நம்மளுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன கண்ட்ராவே தெரியல. சரிடா, ரெடி தான்டா இருக்கேன். சரிங்க இப்போ கூட கிடையாது இதுக்கு. ஒரு தடவை பார்க்கணும்னா பார்த்துட்டே இருக்கணும். சில இடத்துல ஸ்கிப் வரும். இந்த ஒரு கட்சின்னு மட்டும் போயிட்டே இருக்கும். இவதான் வந்துட்டு NXT மியூட்டினியோட லீடரு. இவ ஒரு லீடரு. இப்போதைக்கு இவதான் மெயின் லீடர் மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளெல்லாம் ஏமாத்திடுவாங்க. சிஎம் பங்கு வச்சு ஏமாத்திடுவான். அவன் தான் மெயின் லீடரு. இவ வந்து சைட்ல ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி. இப்போதைக்கு இவ தான் மெயின் லீடர். இவ வந்துட்டு மெயினா எடுத்து நடத்துற மாதிரி காட்டுவாங்க நமக்கு. And taking back all of WWE and getting rid of the dead weight known as SmackDown and Raw. எல்லாத்தையும் நானே புடுங்கறேன். பார்க்கலாம். Are you serious? You know, it's one thing for Hunter to stay neutral, but now he's giving Mutiny a legit opportunity to take control of WWE? அவன் என்னன்னா அவன் ஒரு மேட்ச் கொடுத்துருக்கூடாது. அதாவது வந்துட்டு அந்த மேட்ச் வந்து நடந்துருக்கூடாது. எப்படியே அந்த பெல்ட் எங்க கிட்ட தான் இருக்குது. இதுக்கு மேட்ச் வேற வச்சு திருப்பி வேற அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். மியூட்டினியை டேக் ஓவர் பண்ற மாதிரி. அவங்க டேக் ஓவர் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த இடத்த. மியூட்டினின்றவங்க வந்து WWE இல்லாத மாதிரி பண்ணி மியூட்டினின்னு ஒன்று தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஆக்கலான்னு பண்ணும்போது இங்க வந்து ஒரு சம்பவம், சண்டைகள், நிறைய குழப்பங்கள், நிறைய முதுகு குத்துகள் எல்லாமே நடக்கும். You could take my place in the match, but I'll be out there in your corner to watch your backs. Deal. All that matters is we defend the titles. We're going to need all the momentum we can get as we head towards Survivor Series. Agreed. Survivor Series போகும்போது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கணும். ஸோ இதான் ரிவார்ட்ஸு. இந்த சொல்லியிருந்தேன்ல ரிவார்ட்ஸு. ஸோ ஒரு கட்டமும் எடுக்கும்போது ஒரு ரிவார்ட்ஸு கிடைக்கும். நான் ஹப்புக்கு தான் இப்போ போவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசி முடிச்சோடனே ஹப்புக்கு போவோம். ஹப்புக்கு போனோடனே நம்ம ரிவார்ட்ஸ் காட்டலாம். You ready for this, Punk? I've been waiting for this. பங்கு கூட தான் மேட்ச் ஆட போறோமா? பங்கும் இதான் அப்பவே சொன்னா போல. அதுதான் தெரியும் எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்போ அதுதான் சொல்லிட்டு இருந்திருக்கான் போல. இப்போதான் அந்த சுச்சுவேஷன் எனக்கு இப்போதான் தெரியுது. முன்னாடியே அந்த சுச்சுவேஷன் நடக்கும்னு நினச்சேன். இவனுக்கு வேறு எதையாவது ஒன்று பேட் பண்ணிருப்பானு. இதுங்கடா ஹப்பில் போயிட்டு நான் ரிவார்ட்ஸ் அதோ இருக்கு பாருங்க. இதில் 2 இருக்குது. 2 விதமாக ரிவார்ட்ஸ் எடுக்கலாம். ஒன்று வந்து லைவ் ரெக்கார்ட்ஸ், லைவ் மேட்சஸ்லாம் ஆகலாம். இது உள்ள லைவ் மேட்சஸ் இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். முதல்ல நான் லாஸ்ட்டு ஒரு 2 நாள் முன்னாடி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் வரைக்கும். இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டேன் நிறைய கம்ப்ளீட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரி ப்ராக்ரெஷன். ஸோ இதை வந்து 4 தடவை ஆடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படின்னா ஃபஸ்ட் டைமாக இதில் ஆடும்போது நான் எனக்கு வந்து இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சூஸ் பண்ணோம், இந்த பார்ட் சூஸ் பண்ணோம், அப்புறம் இந்த பார்ட் சூஸ் பண்ணோம், அப்புறம் இந்த பார்த்து மொத்தம் 3 பார்ட் சூஸ் பண்ணோம். அதுலேயும் டிஃபரன்ஸ் ஆகுது பாருங்க. இந்த பார்ட் சூஸ் பண்ணால் இது கிடைக்கும் ரிவார்டு, இந்த பார்த்துக்கு இந்த ரிவார்டு, இந்த பார்த்துக்கு இந்த ரிவார்டு. ஸோ இத்தனை ரிவார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா நான் எதுக்கு இதை 4வது தடவை ஆடுறேன்? இந்த ரிவார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகேவா? 4வது 5வது தடவை எதுக்கு ஆடுறேன்னா இதுக்கப்புறம் நான் போய்ட்டு இப்போ சார்லட் ஃபிளேர் கூட டேக் டீம் போடணும். நான் என்ன அவங்க கூட டேக் டீம் போடல. மொத்தம் 8 பேர் கொடுப்பாங்க. ஸோ 8 பேர் எப்படின்னா மேலுக்கு ஒரு 4 பேர் சூஸ் பண்ணுற மாதிரியும், ஃபீமேலுக்கு ஒரு 4 பேர் சூஸ் பண்ணுற மாதிரியும். ஸோ அதில் வந்து நான் இப்போ வந்து இப்போதைக்கு நான் வந்து
எல்லாரையும் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 பேர் 6 பேர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 பேர் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து ஜே ஊசோவை சூஸ் பண்ணல, அப்புறம் வந்து நான் சார்லட் ஃபேர் சூஸ் பண்ணல. ஸோ இப்போ அவங்க 2 பேர் சூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பார்த்து கடந்து அதுக்கப்புறம் கடைசியில் வேறு ஒரு ட்விஸ்ட்டு. அதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 ஆப்ஷன்ஸில் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ஆப்ஷன் முடிக்கணும். அது இல்லாமல் நான் இன்னும் 1 more டைம் நான் ப்ளே பண்ணேன்னா வேறு எனிமியாக இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஹீரோவாக இருந்தால் என்ன நடக்கும், எனிமியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு 2 சீக்வன்ஸ். இத்தனை சீக்வன்ஸ் முடிக்கணும்னா ஒரு 6 to 7 டைம்ஸ் நான் ப்ளே பண்ணேன் இந்த ஸ்டோரி மோட ஃபுல்லாக. இப்போ சிஎம் பங்க் நம்ம சிஎம் பங்க் வந்துட்டாரோ மேட்ச் ஆடுறதுக்கு. And the challengers from Mutiny taking full advantage of Freebird rules. Watching the Unity titles fall into their enemies' hands has been a black mark on Mutiny itself. Not that you can tell with their predictably dark and cliched color scheme. Someone had to say it. Bailey hopes your presence is enough. பேலி தான் லீடர் மாதிரி காட்டிக்கிறாங்க. பேலி தான் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக டேக் டீம் யாருக்கும் வைக்க சொன்னாங்கன்னா ஜேசிஜேனுக்கும் லெக்ஸிஸ் கிங்குக்கும் அவனுக்கும் அவங்க 2 பேருக்கும் நம்ம 2 பேருக்கும் தான் மேட்ச் நடக்க வேண்டியது. இப்போ பேலி என்ன பண்ணிட்டானா, எதுக்கு அவ இருக்கணும், நான் டேக் டீமில் இறங்குறேன், நான் தானே இந்த இதோட லீடரு, நான் இல்லாமல் எப்படி இது நடக்கும், முடிஞ்ச எனக்கு கூட போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுருவா நம்மள. ஸோ கோத்து விட்டு தான் சம்பவம் பெருசாக ஆகிடும். ஆல்ரெடியே மேட்ச் அப்படி தான் போயிருக்கோம். ஒரு மேட்ச் இதே மாதிரி போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் தான் அந்த மேட்ச்சு. ஸோ சிஎம் பங்க் முதுகில் குத்துற மேட்ச். நீங்கள் பார்ப்பீங்க எப்படி முதுகில் குத்துறாருன்னு. கட்சின்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் முடியும் போது அந்த கட்சின்னு இருக்கும். ஸோ இப்போ லெக்ஸிஸ் கிங்கை வந்து நம்ம டிமில் டேமேஜ் பண்ணோம், சரியான டேமேஜ் கொடுக்கணும் அவனுக்கு. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த கேமில் நான் வந்து இப்போவே நான் கேரக்டர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் சிஎம் பங்காக இருக்கேன். ஒரு பட்டன் தான், ஒரு கிளிக்கில் நான் இப்போ சிஎம் பங்காக மாறிட்டேன். ஸோ சிஎம் பங்க் வச்சு நான் யாரை வேணால் அடிக்கலாம். அது வந்து ஏஐ ஆடும், ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிடும். என்னோட கரியர் மோடு கேரக்டர் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிடும். நான் இப்போ சிஎம் பங்கா டக்குன்னு இன்னொரு பட்டன் மாறிட்டேன்னா இப்போ என் கேரக்டர் பட்டனாக மாறிடுவேன். கேரக்டராக மாறிட்டேன். சிஎம் பங்க் இப்போ ஏஐ ஆகிடுவார். ஸோ சிஎம் பங்க்னால இப்போ உள்ளே வர முடியாது, ஏன்னா 1 டைம் தான் அலௌடு. 1 டைம் உள்ளே வந்து தடுக்கலாம், இல்லை உள்ளே வந்து அடிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வரணும்னா நான் டேக் செய்யணும். அவரை டேக் செஞ்சால் அவள் தான் அவர் லீகல் கான்டெண்டர். அவர் வச்சு இப்போ நான் சிஎம் பங்க் வச்சு தான் ஆடணும். டேக் பண்ணதுக்கப்புறம் சிஎம் பங்க் எனக்கு வந்துடுவார். இப்போ சிஎம் பங்க் எனக்கு ஆனோன்னா திருப்பி நான் இந்த பட்டன் தட்டுவேன். தட்டினா தான் நான் இங்கே வந்துடுறேன். சிஎம் பங்க் எங்கே போயிருக்கிறாரு? ஏன் சிஎம் பங்க் நீ அவனை போய் அடியா? நான் அந்த இவ்வளோ அடிக்க வந்திருக்கேன். வா வாங்க. இப்போ என்னன்னா நமக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஎம் பங்கா இருந்து ஐரிஷ் விப் பேலியை வந்து நம்ம ஐரிஷ் விப் பண்ணுமா. ஐரிஷ் விப்னா பிடிச்சி இழுத்து போடணும். அது ஐரிஷ் விப்பு. எந்த பக்கம் இழுத்து போட சொல்கிறாங்கன்னா, டாப் ரைட் கார்னருக்கு நம்மளை அவளை இழுத்து போட சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப் ரைட் கார்னருக்கு அவளை இழுத்து போட்டேன்னா, இந்த இழுத்து போடுறேன் பாருங்க. இப்போ டாப் ரைட் கார்னருக்கு ஸோ இழுத்து போட்டோன்னா மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. ஸ்ரீஜித் வெல்கம் பாப்பா. இப்போ மிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக கட்சின் தான். நமக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்மளோட மிஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கட்சின்னு இல்லைன்னா டேக் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட கேரக்டர் உள்ளே வரும்போது நம்மளோட செகண்டரி கேரக்டரும் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேரக்டரும் இருக்குது. இப்போ பின்ஃபால் போட வேண்டியது. அதாவது இது ஒரு டபுள் மூவ். என்னன்னா இவளை தூக்கி அவன் மேலே போட்டு அவன் வந்து பின் பண்ணணும். அப்படிதான் வந்து மூவு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் சிஎம் பங்க் வந்துட்டு நம்மளை ஏமாத்திடுவான். அவனோட ஸ்பெஷல் மூவை நம்ம மேலே போட்டு இப்போ நம்மளை காலி பண்ணுறான். அப்படியே மேட்ச் முடிச்சு விட்ருவான். அவங்க பக்கம் திருப்பிடுவான். இப்போ 4 பேரும் சேர்ந்து நம்மள அடிப்பாங்க. ஹியர் கம்ஸ் த சேஞ்ச் ஆஃப் த சீரீஸ். இப்படிதான் ஸ்டோரி மோடு நம்மளை வந்துட்டு கொண்டு போகுது. ஸோ சிஎம் பங்க் ஃபர்ஸ்ட் முதுகில் குத்துனாரா, இதோட முடியாது. இதுக்கப்புறம் நிறைய பேர் முதுகில் குத்துவாங்க, நீங்க பாப்பீங்க. இதுக்கப்புறம்
ஸோ அந்த பெல்ட்டை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஸோ ஏமாற்றி எப்படியோ பறிச்சுட்டு போயிட்டாங்க அந்த பெல்ட்டை. இதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை நம்ம கிடைக்கணும்னா இந்த சிஎம் பங்கை நம்ம டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இருக்கு இதுக்கப்புறம். பார்த்துக்கலாம் சிஎம் பங்கை போட வரமா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பார். சாப்பிட்டியாப்பா ஸ்ரீஜித்? ஓகே, இட்ஸ் மியூட்டினி ஃபுல்லாக அவ்வளோதான். மியூட்டின் வந்து ரெடி ஆகிட்டாங்க. சிஎம் பங்க் பேசுவார், நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட்டாக ஸ்கிப் ஆகிடும். அவன் பேசுறதுல நம்ம முக்கியம் இல்லை, நம்ம கதை புரிஞ்சா போதும். கதை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னா சிம்பிள் தான். முதுகில் குத்திட்டு இப்போ வாய் பேசுவான், அவ்வளோதான். இது எதனால நான் இப்படி முதுகில் குத்துனேன் அப்படின்னு வாய் பேசுவான். முதுகில் குத்திட்டு எதனால முதுகில் குத்துனன்றதுலாம் இப்போ தேவையா? I wanted to get the four of us together after everything that happened with. Okay, we are okay. இந்த சாய்ஸஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கொடுக்கணும். இந்த எஸ் நோலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கான்வர்சேஷன்ல 2-3 விஷயம் வந்து எஸ் நோ கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. சில விஷயம்லாம் நம்மளோட சாய்ஸஸ் வந்துட்டு கதையே மாத்தி விடும். அந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். I guess you're right. I know you couldn't trust. அதான் நம்ம இதுக்கப்புறம் பண்ணுவோம். Do you want to go recruit first? இப்போ ரெக்ரூட் பண்ண சொல்றாங்க பாருங்க. யாரை போய் ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ரக்குலா போய், அதாவது என்னோட ஃபீமேல் கேரக்டரா போய் நான் இப்போ வந்துட்டு ஃபீமேல் ரெஸ்லர்ஸை நான் இப்போ ரெக்ரூட் பண்ண போறேன். ஸோ இப்போ ரெக்ரூட் பண்ணும்போது நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ சிஎம் பங்க்கும் நமக்கு அன்லாக் ஆகிட்டார். ஆல்ரெடி அன்லாக் பண்ணிட்டேன் நான் 4 தடவை ஆடி, திருப்பி அன்லாக் ஆகிட்டாரு அப்படின்னு வரும். அது பிரச்சனை கிடையாது. இப்போது நிறைய அப்படி தான் காட்டும். நம்ம 4 தடவை ஆடுறோம் இல்லையா, அது காட்ட வேண்டியது அதோட பொறுப்பு. அது காட்டுது, அதோட அல்காரிதம் அது பண்ணுது. நம்ம ஆல்ரெடி அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ ஹியர் இங்கிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கிட்டு வந்து நான் எல்லாரும் கூட ஆடிட்டேன் எக்ஸப்ட் சார்லட் ஃப்ளேர். ரியா ரிப்ளே கூட முடிச்சிட்டேன். ரியா ரிப்ளே இது சூப்பராக இருக்கும் கதை. அண்ட் பெக்கி லிஞ்ச் இது முடிச்சிட்டேன், அந்த கதையும் முடிச்சிட்டேன். ஸோ ஜேட் கார்கிலும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட கதை வந்துட்டு இப்போ சார்லட் ஃப்ளேர் கூட தொடரும். இதில் தான் என்னன்னா நமக்கு வந்து ஸோ இங்கே ஸ்டோரி ப்ராக்ரஷன் இருக்கா. ஸோ இப்போ இதில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தால் உங்களுக்கு காட்ட தெரியும். ஸோ சார்லட் ஃப்ளேர் நம்ம பிக் பண்ணுறோம். Hope you're doing okay. That go to sleep from. And you did? Well, yeah. Thanks. It was just டக்குனு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. No one's at it. ஒன்றும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டேன். என்ன கேட்பானா, என் கூட ஆடுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பா. இந்த சிஎம் பங்குன முதுகில் குத்துறானே பரவாயில்லையா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்பா. ஸோ நம்ம ஓகேன்றோம். அப்சல்யூட்லி எஸ். ஸோ இங்கே தான் அந்த ரிவார்ட்ஸ் தெரிகிறதா. சார்லட் ஃப்ளேரோட அட்டையர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நட்டாலியாவோட 14 அட்டையர். இந்த அட்டையர்லாம் நமக்கு எதுக்கு தேவைப்படும்னா, நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். எங்கே கஸ்டமைஸ் பண்ணுவோம்னா, சார்லட் ஃப்ளேரே சம்டைம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கஸ்டம் கேரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். இந்த கேரக்டரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுவே கஸ்டம் கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி கஸ்டம் கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி அட்டையர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அது ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் இப்படி தான் அன்லாக் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். ஸோ ட்ரிஃபனி ஸ்டார்ட். Charlotte, thanks for reaching out. Quite the opposite. What do you mean? இவங்க கிட்ட பேசி முடிக்கணும். பேசி முடிச்சோனே I'm not joining me out. What? It's not like you didn't, or maybe you will see. ஸோ இவ கூட ஃபைட்டா இல்லை இவ நம்ம கூட சேர்றாளான்னு தெரியல. ஸோ அதை பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ சார்லட் ஃப்ளேரோட கதை போகும்னு நினைக்கிறேன். ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டன் கூட தான் மேட்ச்னு நினைக்கிறேன். நாட் பை நேச்சர். ஓகே, நட்டாலியா நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே. நட்டாலியாவும் நம்மளுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது. நட்டாலியாவோட ரிவார்டும் நட்டாலியா 14ஓட காஸ்டியூம் ஒன்று நமக்கு கிடைக்குது. ஸோ அவங்களோட ஷூட்ஸும் அதை கிடைக்குது. நட்டாலியா 14ன்றது என்னென்னா, அந்த 2014 நட்டாலியாவோட ஷூஸ் சம்திங் கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ அவங்க கூட சார்லட் ஃப்ளேரும் 2014 அந்த அட்டையருக்கு மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பேக் இன் த டேஸ் அப்படி போகிறாங்க ஒரு மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, அப்ளை த ஹார்ட் ஃபேமிலி ஷார்ட் ஷூட்டர் ஆன் நட்டாலியா. ஃபேமிலி பிரெட் ஹார்ட் இங்கே வராது. ஒருவேளை நட்டாலியா பிரெட் ஹார்ட்டோட ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு எனக்கு தர்றேங்க. ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும். நமக்கு சார்லட் ஃப்ளேர்னா ஃப்ளேர் ஃபேமிலி தான் கொடுக்கணும். ஏன்னா ரிக் ஃப்ளேர் தான் இருக்காரு. இங்கேயும் ஹார்ட் ஃபேமிலி இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல.
அவரும் இதே மாதிரி காஸ்டியூமில் தான் இருப்பார். ஆக்சுவலாக அவரும் பிளாக் அண்ட் பிங்க் தான் போடுவார். ஒரு வேறு இருக்குமோ ரெட்டாட்டும் நட்டாலியும் மேபி இருக்கும். அதாவது கனெக்ஷன் லைக் டாக்டராக இருக்கலாம். எனக்கு தெரியல WWE பற்றி. ஃபஸ்ட் நம்ம முடிப்போம் அதை. இந்த மிஷனில் இப்போ வந்து நம்ம ஷார்ட் ஷூட்டர் போடணும். ஷார்ட் ஷூட்டர் எப்படி போடணுன்றது வந்துட்டு இந்த கால் கிட்ட போயிட்டு ஆஃப்டர் கொடுத்து ஓவர் கொடுத்துட்டா ஷார்ட் ஷூட்டர் கனெக்டட். ஸோ நான் எதுக்கு இப்போ அதாவது கேன்சல் பண்ணேன் அந்த ஃபினிஷர்னா, நான் அடுத்த மூவுக்கு போனோம். அதுக்கு அடுத்த மூவுக்கு போகிறதுக்கு முதல்ல என்னோட சிக்னேச்சர் ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். ஸோ என்னோட சிக்னேச்சர் ஃபுல்லாகிடுச்சு. எப்படி போகணும் சிக்னேச்சர் அது பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சிக்னேச்சர் மூவ்ஸ் ஸ்பியரா? ஸ்பியர் இருக்கா? சார்லட் ஃப்ளார் இருக்கா? எனக்கு சார்லட் ஃப்ளாருக்கு தான் பார்த்தேன்னா. எஸ், சார்லட் ஃப்ளார் ஐயோ ஐயோ ரிவர்ஸ் பண்ணிட்டாரா? ரிவர்ஸ் பண்ணி மூஞ்சிலே ஒன்று விட்டா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பார்த்துட்டு வந்தா ரிவர்ஸ் பண்ணிட்டு வேஸ்டட் மூமெண்ட். அவளோட ஃபினிஷரை போட்டா, நம்மளை ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு விட்டா. இப்போ அவள் ஷார்ப் ஷூட்டர் போட்டா. போடு நட்டாலியா வித் ஷார்ப் ஷூட்டர். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? இப்போ லெஜெண்டரி டிஃபிகல்ட்டியில் இருக்கோ? நான் வைக்க மாட்டேன் லெஜெண்டரி டிஃபிகல்ட்டியில். இது சீக்கிரம் முடியணும்னா நான் லெஜெண்டரியில் வைக்க மாட்டேன். ஈஸியில் தான். ஈஸியிலே இந்த செம கஷ்டமா இருக்கு. ரேஜ் போடலாங்க. அதுதான் கை கொடுக்கும். ரேஜுன்றது வந்து நம்ம ஃபினிஷரை ஃபாஸ்ட்டாக ஏற்றி விடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பட்டனு. ஸோ அது போட்டாச்சு. ஸோ இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் போடணும் கைஸ். போட்டுடலாம். கமா நேச்சுரல் செலெக்ஷன் போடு. நேச்சுரல் செலெக்ஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபினிஷர் தான் போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவரை டிஃபீட் பண்ணா போதும். ஹெல்த்தினா இருக்குது. எனக்கு கண்ணு தெரில. மேபி நான் டிவியில் ரைட்டு. ஃபினிஷர் கம்மியாக இது இல்லை, ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணலாம் கண்டிப்பாக. பட்டன் முடிஞ்சிடும். எஸ், இந்த மேட்ச். Here is your winner, Charlotte Flair wins. ஸோ அந்த பக்கமும் போனோம். ஃபஸ்ட்டு சார்லட் ஃப்ளேரோட மிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் போகும்போது நம்ம ஜே உசோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அடுத்தது இதை முடிப்போம். ஸோ ஸ்டாப் டு ஆக்ட். சரி நீ வாய முடியுமா பேலி. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய வரும், சோஷியல் ஃபீட்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நேரம் இல்லை. ஸோ ரப்புல் கிட்ட பேசுவோம். So, do we? No, you sure? I'm aware. I get it, but I've... Then it's a good thing. All right then. Yes, she will. ஓகே, பேசி முடிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் போகணுமா? ஸ்டோரி ப்ராக்ரஷன் இதோ இருக்குது பாருங்கள். ஸ்டோரி ப்ராக்ரஷன் ரிவார்ட்ஸ் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கோடி ரோட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்குதுன்னு தெரியலாம் உங்களுக்கு. ஸ்டார் டஸ்ட்டு கிடைப்பார், ரேண்டி 15 கிடைப்பார். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டேன். கோடி ரோட்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். செத் ராலின்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இது மெக்கன்ட்ரையர் எடுத்து முடிச்சிட்டேன். ஜெவஸுக்கும் பெருசாக கிடைக்காது ஒன்றும். என்ன அட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் லெவலப் பண்ணுறது தான் தேவை. ஸோ ஜேட் கார்கில் முடிச்சிட்டேன். இந்த பெக்கி லிஞ்ச் முடிச்சிட்டேன். ரியா ரிப்ளே முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் சார்லட் ஃப்ளேர் தான் பெண்டிங்கு. அந்த பக்கம் வந்து ஜே உசோ பெண்டிங். முடிச்சிட்டோன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த இன்னும் ஒரு 2 இருக்குது. அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் முடிக்க வேண்டிய 2 இருக்குது. அதையும் முடிச்சிடும் கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் ஸ்டோரி. இது முதல்ல இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணணும். சார்லட் ஃப்ளேரையும் ஜே உசோவையும் ஒரே டீமாக கொண்டு வரணும். ஸோ அது முதல்ல முடித்ததுக்கப்புறம்
அடுத்த மிஷன் நம்ம போகலாம். ஒரு மேட்சுக்கு ஒரு அட்டையர் போட்டு overcome the surprise and defeat China Baszler. அப்படியே surprise பண்ணுவாங்க China Baszler. Overcome the surprise and defeat China. அப்படியே surprise பண்ணுவாங்க. சரியான ரிவர்சல். நான் அதுக்குள்ள கவருக்கு போறேன். அதுக்குள்ள பின்பால் போறேன். யார் அவ? அதுக்குள்ள கவரு. காலே போடாது. Very effective. About to be the proverbial one-legged man in the you-know-what kicking contest. இந்த வாரமா sent hard into the corner. தூக்கி சருகணும். Charlotte Flair move கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. Well, this is going to be nasty. Any move from the top like that is nearly catastrophic. இந்த மாதிரி ஒரு மூவ். And she had Charlotte's number there. Continuous counters. These superstars looking locked in. She's starting to struggle here. In just the case of Charlotte displaying her natural abilities. கொஞ்சம் எழுத்து தான் இருக்கு China Baszler முடிச்சிடலாம். யாவ சிக்னேச்சர் ஸ்பியர்னு நினைக்கிறேன். Charlotte ஆனா அதை போட விட மாட்டா எனக்கு. கொஞ்சம் அடி கொஞ்சம் பலமாக வருது. ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ இப்போ அதை எழுப்பி விட்டு அடிக்க வேண்டியதான். சீன் போடும்போது போட்டேன். அவ ஸ்பியர் போட்டாரு. அச்சா எழுப்பி விட்டு நம்ம அடிக்கலாம் ஸ்பியர்ன்னு பார்த்தா அவ போட்ட நம்ம ஸ்பியர். நஸ்குறாளே அவ காலை வச்சு விட மாட்டாளே. இந்த வாரமாக ஓடுறி கேப்பு கொஞ்சம். இன்னைக்கு பாரு என்ன ஆவரன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு ஒன்று பந்தாடுற போடு ஸ்பியர். கொஞ்சம் அவ்வளோதான். ஸ்டன் ஆயிட்டாளா? ஸ்டன்னா பார்ப்பா ஏஞ்சா போட்டா. ஸ்டன் ஆனதை கவர் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது. பின்பாலா இல்லைன்னா நான் பின்பாலை கவுண்டர் பண்ணி பின்பால் போட மாட்டேன். ஏன் தெரியுமா? And here we go for the natural selection. Connect I know. Yes. Natural selection. முடிஞ்சு ஹெல்த் காலி China Baszler. And here we go for the pinfall. மேட்ச் முடிஞ்சு. இந்த மேட்சும் அடுத்த மேட்ச்சில் தான் நமக்கு ஆப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்சில் தான் ஸ்டோரி கொஞ்சம் உல்டாவாக போவோம். என்னன்னா சார்லட் ஃப்ளேர் அடிச்சிருவாங்க மேபி எனக்கு தோணுது. பார்க்கலாம் அடிப்பாங்களா என்ன பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் அப்படிதான் போச்சு. முக்கியமான தலைபேரி. ஸோ இங்க இருந்தா கதை மாறும். மியூட்டினி வந்து இவளை முதுகுல கொடுத்த பார்ப்பாங்க. எப்படியோ பண்ண பார்ப்பாங்க, ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. ஸோ இங்கதான் ஸோ இது வரைக்கும் நான் 6 கேரக்டருக்கும் அப்படிதான் ஆச்சு. இப்ப இருக்கிற You mean step out and follow you? I'm just reminding Tiffany of who inspired her to be here. Charlotte, I'll face you any day. Then why did you send Shayna to face her? I was delegating responsibility. அதாவது நான் எப்ப வேணா உன்னை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கறேன் அப்படின்னு அவ சொன்னா. அவளுக்கு அவ கேக்குறா, அப்புறம் என்ன இதுக்கு நீ வந்துட்டு நீ வேற அவள அனுப்பி விட்ட ஷைனா பேஸ்லர் எதுக்கு அனுப்பிச்சிட்ட? அப்போ உனக்கு பயம் தானே அப்படின்னு. Okay. Tiffany, when you're out there calling the shots, just give me a fair chance. Okay. போலாமா? எஸ், மேட்ச் டைம். இப்போ பேலி கூட ஒரு மேட்ச்சு, இதோட இந்த 3 மேட்ச் மொத்தம் ஆடணும்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டருக்கு. ஓகே. ஸோ இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்கஷன் வைப்போம். மோஸ்ட்லி நம்மளோட 2 முக்கியமான கேரக்டர்ஸ் கூட அவங்க கூட டிஸ்கஷன் வச்சு நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும் ஸ்டோரியில். என்ட்ரன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். Here comes Charlotte Flair. Tiffany தான் ரெஃப்ரியா? ஒருவேளை அவ தான் நம்மள முதுகுல குத்திடுவாளோ? ஒருவேளை இருக்குமோ? 3 காம்போ போட சொல்றாங்களே. இப்படி 3 காம்போ தொடர்ந்து போறது. Tiffany grew up idolizing Charlotte Flair. I've got to believe she'll call this one straight.
இது செயின் ரெஸ்லிங் வாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செயின் ரெஸ்லிங். கரெக்டா பண்ணா ஈஸி தான். ஓகே பேலி போடவே விட மாட்டாயா அவ, காம்போவே போட விட மாட்டியா அவ. அங்க பாரு டிஃபனி பாரு நமக்கு ஹெல்ப் பண்றா. பேலிக்கு வந்துட்டு முதுகுல குத்துறாவ. வந்துட்டு அவன் பாட்டுக்கு பல்லு நோண்டின்னு இருக்கிறா பின்பால் போடும்போது. பல்லு நோண்டினால என்ன பண்ணாரு. சரி ஓகே நம்ம பேலி எப்படியா இது பண்ணுவேன் போகணும். டக்கு காம்போ போடணும். 3 காம்போ போட்டுருக்காங்க. பண்ணாதான் நமக்கு ஒர்க்கே ஆகும். போடவே விட மாட்டா. சாமி 3 போகணும். 10 சரி ஒரு காம்போ கனெக்ட் பண்ணிட்டேன். 1 முடிஞ்சு 1 காலி. ஸ்டன் ஆயிட்டாளா? அப்போ இன்னொன்று போடலாம் ஸ்டன்னான கேப்பில். நீ ஸ்டன் ஆகிடாது டக்குன்னு எழுந்துருவியா? அவள் ஸ்டன்னில் இருக்கும்போது இன்னொரு காம்போ போட்டுருணும். ஸ்டன்னுனா மயக்கத்தில் இருக்கிறது கைஸ். மயக்கத்தில் இருக்கும்போது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம்மள. ஸோ அந்த கேப்பில் இன்னொரு காம்போ போட்டாச்சு. இன்னும் 1 more காம்போ டு கோ. ஏந்திரு Charlotte maintaining a ruthless attack. For 3rd combo connected. Yes. And making Bayley absolutely suffer for it. So continue to onslaught on Bayley. அடின்னு அடிக்க சொல்றாங்க பேலியை. ஸோ அடின்னு அடிச்சுக்கலாம். அவர் மதிக்க கூட மாட்றா டிஃபனி. அவ பின்பாலே போட மாட்றா அவ. ஏம்மா உருமா என்னம்மா இவ பாட்டுக்கு அச்சினே இருக்கா. ஏம்மா என்ன அவ அடிக்க போயிட்டா? டிஃபனி நீ அச்சு ரெஃப்ரி வேலையை பாருமா. ஏம்மா நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு ஆட தெரியாத மாதிரி அவ வந்து ஹெல்ப் பண்றா பாரு. ஒரு ஸ்பியரை போட்டாலும் சரிப்பட்டு வரும். நாம பண்ணுறேன். நானும் பாத்துனேங்கிறேன். எல்லாமே ரிவர்ஸ் பண்ணுகிறா அவ. அவ்வளவு மண்டபம் சாகு. போடு சரியான நீட் ட்ராப். என்ன அடி அது. ஏந்திரி எங்க வெளில ஓட பாக்குற. ஓடினா மட்டும் விட்டுருவோமா? டிஃபனி அவர் போடு போடுவோமா? இல்லை வேற அவள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்கு அவளை வேற வச்சிங்கன்னா அப்புறம் நமக்கு எதிராக சரி பண்ணுறாங்க கஷ்டம். ஏன்னா இந்த அடி அடிக்கிறா திடீர்னு. நான் பேலி உடம்புல பேய் புந்துச்சா எல்லாம் விட்டுருவோமா அவ்வளோ ஈஸியா? சாகு. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க பார்க்கலாம். லாஸ்டா கிராப் பேலி in the ring and set up her for a figure 4 சப்மிஷன் போட சொல்றாங்க. ஓகே அவங்களே போட்டுருவாங்க. கிராப் பண்ணா போதும். அதுவே கட்சி நான் வந்து நமக்கு. அவன் நம்மள அடிக்கிறா. என்னம்மா இவ்வளோ நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நினச்சேன்டா. இதுதான் நடக்கும். கதையே எனக்கு தெரிஞ்சிச்சு. முன்னாடியே தெரிஞ்சிச்சு இவன் நம்மளை ஏமாத்த போறான், முதுகுல குத்த போறான். ஏன்னா இவ்வளோ நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டினவ அவ பேலி வந்து என்னன்னா அவளுக்கு வந்துட்டு என்ன சொல்றா, ஏன்னா பாவம்ல என்னை காப்பாத்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லி அவளை அடிக்க சொல்லி. என்னடி இது சார்லட் ஃபிளர் எக்ஸ்பிரஷன் பி லைக் என்னடி இது அப்படின்ற மாதிரி தான். சரி எப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது வந்துட்டு அவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிருந்தது அந்த பொண்ணு நமக்கு. என்னடா இது அசிங்கமாக பண்ணிட்டு போயிடுச்சு. சே இதை நான் எதிர்பார்க்கல. Hey, how are you feeling after that? I'll be all right. But yeah, you nailed me good there. Thanks. I learned from the best. Well, you made your point tonight, loud and clear. So I'm backing off. For what it's worth, of course. You are still inspiring me. Watching you Was that why you hesitated? Yeah, maybe. I didn't like Bayley needing my help to win, and I don't like being pushed around by her either. But you've been trying to push me around too. You said it yourself. Maybe we've both been looking backward too much. I like the sound of that. Then let's do it. You and me?
இவங்க 2 பேர் சேர்ந்து பேலி அடிக்கலான்றாங்களா இவங்க 2 பேர் சண்டை போடலான்றாங்களா அதை சொல்கிறாங்க பார்ப்போம். ஸோ மேட்ச்சுக்கு போனோம் இவங்க 2 பேருக்குள்ளே சண்டையா இல்லை இவங்க 2 பேர் சேர்ந்து பேலி அடிக்க போகிறாங்களா அதை நம்ம பார்த்துருவோம். ஈவன் மீ டேகிங் டுகெதர்ன்ற மாதிரி தான் ஏதோ பேசின மாதிரி இருந்தது. பார்ப்போம். லெட்ஸ் சீ. மேட்சுக்குள்ளே போனால் தெரிஞ்சிடும். ஸோ டிஃபனியும் அந்த அட்டையரில் வந்துட்டாங்க. ஸோ டிஃபனி கூட தான் பேட்டில் கைஸ். ஸோ டிஃபனியோட மேட்ச்சு சார்லட் ஃப்ளேர் வர்சஸ் டிஃபனி. அண்ட் சார்லட் ஃப்ளேர் அவங்களோட பிளாக் அட்டையர் அந்த ஐகானிக் அட்டையரில் வந்துட்டாங்க. அட்டம் டு டிஃபீட் டிஃபனி ஸ்ட்ராட்டன். இப்போ ஃபுல்லாக நம்ம சார்லட் ஃப்ளேர் வச்சு தான் ஒரு 2-3 மேட்ச் கிட்ட ஆடிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஸ்டோரி. அதாவது நம்மளோட ஸ்டோரியில் வந்து இவங்க ஒரு பங்கே இருப்பாங்க. அந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு கேரக்டர் நம்ம எடுக்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி போகும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்சோ 3 மேட்சோ ஈச் கேரக்டருக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் தான் நமக்கு பர்சனலி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் கூட இவங்க ஜாயின் பண்ணுவாங்க, டேக் டீம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ் நடக்கும். மியூட்டினியை நம்ம போட்டு தள்ளுவோமா அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரி வில் பி கோயிங் ஆன். நல்லா குறைச்சிட்டேன் டிஃபனியோட ஹெல்த்து. நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஹெல்த்தை, டிஃபனியோட ஹெல்த்தை. மேபி ஐ லைக் டு புட் மை கேமரா. இருங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, கொஞ்சம் குட்டியாக்கிட்டு. இவ்வளோ பெருசு வேணாம், கொஞ்சம் குட்டியாக்கி கொஞ்சம் தள்ளி இது வச்சா கொஞ்சம் ஹெல்த் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே இப்படி வச்சா தெரியுது. தலையிலே முதுகுலையா குத்துற. ஓஹோ வயிற்றுல குத்துறியா? வா வா இனிமே எவ்வளோ இருந்தாலும் வெட்டுதான் போடுறியா அம்மா? என்னடி ஐயோ மாற்றி போட்டேன் பட்டனை. என்ன ஓடி வர இப்போ பாரு, நான் ஓடி வரேன் போடு வேற. குவீன்னா சும்மாவா? சார்லட் ஃப்ளேர்னா சும்மாவா? சார்லட் ஃப்ளேருக்கு பெருசாக ரிவார்டு கொடுக்கலங்க. அதனால தான் வந்துட்டு நான் இவங்களை வச்சு லாஸ்ட்டாக அடிக்கலான்னு விட்டேன். ரிவார்டு யாருக்கெல்லாம் முக்கியமாக இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து முக்கியமாக ரிவார்டு கொடுத்தது வந்துட்டு ரியா ரிப்ளேவும் இவங்களும் தான். யார் பெக்கி லின்ச்சுக்கு வந்து ரிவார்டு நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் ஜேடு கார்கில் வச்சு ஆடினா சரி லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம சார்லட் ஃப்ளேர். அவங்களும் ரிவார்டு நல்லா தான் இருக்குது. சரி நம்ம நல்ல ரிவார்டையும் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஜேடு கார்கில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா டம்மியான ரிவார்டு ரெண்டுமே வச்சுக்கிட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இது எதுக்குடா ஆடுறோன்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ டிஃபனி ஸ்ட்ரேட்டன் முடிச்சிடுவோம் அந்த பின்பாலில். முடியல இன்னும். Shoulder up. I cannot believe she had the wherewithal. And Charlotte will have to go back to the drawing board and try and get things back where she wants them. Tiffany is being taken full advantage of now. போடு அப்படியே ஒரு பின்பால் போடு. அப்போ இன்னும் ஒரு 2-3 அடி அடிச்சிருக்கோம். பின்பால் கனெக்ட் ஆகுதா பார்ப்போம். 2 பின்பால் ஆல்ரெடி ஒரு பின்பால் பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த பின்பால் கனெக்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டன். நெக்ஸ்ட் மேட்ச் வில் ஹேப்பன். ஸோ இதோட சார்லட் ஃப்ளேரோட கதை முடியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். வச்சு சார்லட் ஃப்ளேர் pulled it off. Yes, she did pull it off. வெரி கொண்டு அடிச்சிருக்கேன். I'm glad to hear you enjoyed it. Guess I can still learn a few things. Don't sell yourself short. Maybe. சரி. That doesn't surprise me. Because mutiny time doesn't necessarily mean Tiffy time. பேசினே இருக்காங்க. Exactly. And yeah. Now who's பண்ணு. ஓகே, தட் வாஸ் இன்ஸ்பைரிங். அதாவது இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்கா சார்லட் ஃப்ளேர். அவர் ரொம்ப நாளாக என்னதான் மேட்ச்சு அவ கூட நடந்தாலும் இவ வந்து ஜெயிச்சிருந்தாலும் அவள் இன்னுமே அவளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்குறா சார்லட் ஃப்ளேரை, டிஃபனின்றவ. ஸோ நல்ல விஷயம்தான். நைஸ் ஒன். இப்படி ஒரு பொண்ணா இன்னுமே ஒரு லெஜெண்டா மதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நடந்ததெல்லாம் தெரியுது ரகுலுக்கும் நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கு தெரிஞ்சு ஸோ இதை வந்து பேச வராங்க. இதெல்லாமா நடந்தது இதுல அப்படின்ற மாதிரி. It is great.
ஸோ இப்போ நான் வந்துட்டு ரகுலா இருக்கலாமா இல்லை சூப்பர் ஸ்டாராக போகலாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கணும். இப்போ ரகுலா இருந்தேன்னா நான் வந்துட்டு வேறு மிஷன்ஸ்லாம் பண்ணுவேன். இப்போ சூப்பர் ஸ்டாராக மாறி போனேன்னா வேறு மிஷன்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ ரகுலா இப்போ இது போவோம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் எப்படியும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நடுவில். ஸோ எதுக்கு நான் இப்போ ரகுலா இருக்க போகிறேன்றதையும் நான் காட்டிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே எனக்கு கிடச்சிருச்சு சார்லட் ஃப்ளாரோட அட்டையர்லாம் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு தான் சார்லட் ஃப்ளார் வச்சு விளாடணும். ஸோ இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் போயிட மாட்டாங்க, நடுவில் விட்டு போயிட மாட்டாங்க சார்லட் ஃப்ளாரு. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு தான் இங்கிட்ட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இவங்கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும். இவன் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் நமக்கு கொடுப்பான் தெரிகிறதா. இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துருங்க. இந்த மேட்ச் வந்து லைவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைவ் ஈவெண்ட்டில் என்னென்னா நம்மளுக்கு முக்கியமான மிஷன் வந்து நம்ம ஸ்கோர்ஸ் பண்ணோம். எப்படி ஸ்கோர் பண்ணணும்னா அங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள்ஸ் இருக்கும், ஒரு 5 ஸ்டார் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் மேலே. ஸோ அந்த 5 ஸ்டாரையும் நம்ம எடுக்கணும். ஸோ வில் பி பிக்கிங் தட் 5 ஸ்டார்ஸ் ஃபார் த மேட்ச். இந்த மேட்ச் எப்படி போயிருக்கு, இப்போ டாமினிக் மிஸ்டீரியோவை போட்டு குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். கொய்யா தலையை வாங்குறான் அவன் என்கிட்ட. ஸோ வில் பி ஃபினிஷிங் ஆஃப் டாமினிக் மிஸ்டீரியோ. முதல்ல இந்த மேட்சோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். மாற்றிட்டு ஃபால்ஸ் என்ன கவுண்ட்டு. ஸோ பொருள்லாம் வச்சு அடிக்கலாம், எங்கே வேணால் வச்சு பின்ஃபால் போடலாம். ஐய நான் அவனை தள்ளி விட்டு கீழே இறங்கிடலாம் பார்த்தா அந்த ரெஃப்ரி பையன் பிடிச்சிட்டான். சே ரெஃப்ரி பையன் நான் பண்ணிட்டான். வணக்கம்ப்பா, சாரி ஃபார் லேட். வாப்பா சாரிலாம் வேணாம்ப்பா, வாப்பா. நானே காக்கா ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துருந்தேன், நீயாச்சும் கம்பெனிக்கு இருக்கே, வா. நீ ஆடியாடா ஸ்டோரி மோடு? நீ WWE 2K25 வச்சிருக்க? 24 ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன்ல. நீ 24 தான் நம்ம ஆடணுமே இது வச்சு, குர்சல் விட்ட வேஷன் வச்சு. அதில் ஸ்டோரி மோட் ஆடி இருப்பேன். ஆனால் 25 ஸ்டோரி மோட் சூப்பராக இருக்கியா. ஸ்டோரி மோடும் நல்லாயிருக்கு, ஐலாண்ட் மோடும் நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் ரொம்ப அந்த ஸ்டோரியில் வந்து வர்சிட்டாலிட்டி இல்லை. ஒரே ஸ்டோரியை திருப்பி உருட்டுற மாதிரியே உருட்டுறானுங்க. அதாவது என்னென்னா முதுகில் குத்துவான்றது தான் ஸ்டோரியை. அவன் வந்துட்டு லைக்கு நம்மளை வந்து முதுகில் குத்திடுறாங்க. ஸ்டோரியே அதுதான் இல்லையா. 2K25 ரைட்டு. ஸோ இந்த மேட்ச் நான் முடிச்சிடலாம். ஆனால் முடித்தா என்கிட்ட வந்து ஒரு 4 ஸ்டார் தான் கிடைக்கும். இந்த நான் எவ்வளோ பெருசாக இழுத்துட்டு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஸ்டார்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ 5 ஸ்டார்னா இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போகணும் இந்த மேட்ச். இப்போதைக்கு எனக்கு 4 ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. ஆமாயா கரெக்டு. ஆல் இயர் ஸ்டோரி சிமிலர். வெறுப்பாக இருக்குது அது மட்டும்தான். ஆல் இயர் எல்லா இயரையும் முதல்ல கொடுத்தது தானே. அப்போது போன வருஷம் வந்துட்டு இந்த டீமன் ஃபின் பேலர் வச்சு ஒன்று பண்ணாங்க. டீமன் ஃபின் பேலர் அப்புறம் வந்துட்டு ஒரே கேரக்டர் தான். லாஸ்ட் இயர்லாம் வேறு அதில் ஒரு கேரக்டர் தான், அதுவும் ஃபீமேல் கேரக்டர் தான். அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு ஒரு கேரக்டர் தான், ஒரு மேல் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ 2 கேரக்டர் வச்சு 2த்துக்கும் தனி வெரைட்டி ஆஃப் கேம் பிளே கொடுத்துருந்தாலும் தனி வெரைட்டி ஆஃப் இது கேரக்டரைசேஷன் கொடுத்துருந்தாலும் அந்த இப்போ எதுக்கு நான் இந்த மிஷன் ஆடினேன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே ஸ்டார் ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் ஸ்டார்ஸ்னு. இப்போ நான் 4 ஸ்டார்ஸ் எடுத்தேன். 2555 அது 0.5 அது 255 இது எடுத்திருக்கேன். முதுகு பின்னாடி 280 எடுக்கணும். இப்போ நான் இவருக்கு டிடிபி த லாஸ்ட் பிளேயர் டு அன்லாக்கு இது வரைக்கும் டீமன் ஃபின்பேலர் வரைக்கும் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மேட்ச் ரேட்டிங்கும் இங்கே வரணும். ஒரு மேட்ச்லேயும் நான் 5 எடுத்து நான் இப்போ இவர் எடுக்கணும், அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் ரெக்கார்ட்ஸு. ஸோ இப்போ என்னடா இவன் மட்டும்தான் வரான், வேறு எதுவும் இல்லையா, இப்போ மேட்ச் மட்டும்தான் ஆடணுமானா இப்போ தான் நான் முக்கியமான விஷயம் பண்ணணும். ஸ்விட்ச் பிளேயர் அப்படின்ற விஷயம் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் டு கோ ஃபார் த அதர் பிளேயர், நம்மளோட செகண்டரி கேரக்டர். நம்ம வந்துட்டு இப்போது சூப்பர் ஸ்டாராக ஆட போகிறோம். அவனுக்கு பேர் கூட வைக்கல, நான் சூப்பர் ஸ்டார்னு தான் வச்சுக்கிறேன். ஸோ இவனுக்கு தான் 4 ஆப்ஷன் கொடுக்கிறார்கள். ஸ்டோரி ப்ராக்ரஷன், ட்ரூ மெக்கிண்டர், ஜேவுசோ நான் கவனிக்கவே இல்லை தெரியுமா. ஏன்னா அவன் ட்ரூ மெக்கிண்டர் காட்டுவானே, சரி 2 ரைட் இருக்குது, இந்த 2 ரைட்டையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறேன் நான். அப்புறம் தான் ஒன்று தெரியுது, இவனுக்கு 3 பேர் கிடையாது, இவன் ஒருத்தன் இருக்கா எக்ஸ்ட்ராவா அப்படின்றதே நான் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறேன். என்னடா இங்கே மறைஞ்சிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு டோர் போகும் அப்படின்னு. ஸோ ஜேவுசோ வச்சு தான் இப்போ ஒரு ஸ்டோரி லைன் நம்ம போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம சார்லட் ஃப்ளேரும் ஜேவுசோவும் யூஸ் பண்ணுறோம் ஃபார் த பேட்டில்ஸ்.
Well, if anyone might have a certain... Try. No big deal. ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சர்வைவர் சீரிஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஜாயின் பண்ணுமா அது பண்ணுமா இது பண்ணுமான்னு கேட்டுட்டு இருப்பான். கண்டினியூ த ஸ்டோரி blood/moneyன்னு ஏதோ போட்டிருந்தது. அது கண்டினியூ எஸ் கொடுத்துட்டேன். எஸ் தான் கொடுக்கணும். எஸ் கொடுக்கலன்னா இவன் கூட நம்மளால் ஆட முடியாது. ஸோ இவனை வச்சு நம்ம ஆடணும்னா ஸோ ஜிம்மி ஓசோ நீ எங்கிட்ட இருந்தா இங்கே வந்த? What do you want, Oos? Look, man. Talk. இவன் பேசுறது டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஜேம்ஸோட லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது. அவனோட மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்குது. இவனோட மாடுலேஷன் டிஃப்ரெண்டாக இருக்குது. Listen, it's about mutiny, man. Then why don't you go chat up the Rock? I tried, bro. You need me? I know, but I wish it was that simple. ஓ ஜே ஊசோவோ இப்போ ஜிம்மி ஊசோ தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே நான் என் கேரக்டர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா? இப்போ ஜே ஊசோட வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஜிம்மி ஊசோட வாய்ஸ் எப்படி இருக்கு? அவன் கொஞ்சம் சட்டிலாக பேசுகிறான். அவன் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறான். ஜே ஊசோ எந்தூசியாஸ்டிக்காக பேசுகிறான். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காடா உங்களுக்கு உள்ளேயே ட்வின்ஸுக்குள்ளே. கேமில் அப்படியே கொடுத்துருக்காங்கப்பா டிஃப்ரென்ஸ். அதை காட்டியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த பச்சையாடு அந்த ரியலிசம் தெரியுது இந்த கேமில். இப்போ இவனுங்குள்ள மேட்சா போடு. பிளேயர் தேன் ஏர் அண்ட் ட்ரை டு நாக் அவுட் ஜிம்மி. நாக் அவுட் மேட்சா? நாக் அவுட் மேட்ச் கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். அதுவும் மெயினாக எப்போ டைம் எடுக்கும்னா லெஜெண்டரி டிஃபிகல்ட்டியில் வச்சா ரொம்ப நேரம் எடுக்கும். நான் வச்சுக்க நல்ல வேலை ஈஸியில் போட்டிருக்கேன். ஈஸியில் போட்டாலே ரொம்ப நேரம் எடுக்கும். அது வேறு விஷயம். அவ்வளோ ஈஸியாக நாக் அவுட் பண்ணுற முடியாது ஈஸியில். பட் லெஜெண்ட்ரியில் பட் ஈஸியில் ஓகே ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதுவே ஒரு 5 minutes 6 minutes கிட்ட ஆகும். லெஜெண்ட்ரியிலலாம் 1 hour ஆகிடும் நாக் அவுட் பண்ணணும். நாக் அவுட் மேட்சஸ்லாம் இல்லைனா நம்மள நாக் அவுட் பண்ணுறாங்க ஒரு 5 நிமிஷத்தில். நம்ம நாக் அவுட் பண்ணோம் ஆப்போனன்ட்னா நமக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். அவன் என்ன நாக் அவுட் பண்ணனா 5 நிமிஷம் போதும் அப்படின்ற மாதிரி. இதில் வேறு சில மூவ்ஸ்லாம் வந்து போடணுன்னா செம்ம குயிக்காக இருக்கணும். ஒரு மில்லி செகண்ட் தான் கொடுப்பான் சில மூவ்ஸ்லாம் போடுறதுக்கு. போடலைன்னா அவ்வளோதான் துவம்சம் பண்ணிடுவாங்க. அதனால் நமக்கு வந்து லெஜெண்ட்ரி மோடு செட் ஆகாததுனால ஈஸியிலேயே நம்ம ஆடுவோம். இன்னும் அவனுக்கு ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது ஜிம்மி யூஸருக்கு. குறையுது. வாங்கடா ஜிம்மி. ஜிம்மி போடு. பா டபுள் கிக்கு செமையாக இருந்தது. விட்டு அந்த பக்கம் பிடிச்சி அடி தட்டினாயா? அடரா போட்டு தாக்கு வர ஒரு போட்டு தாக்கு போடு. தெரிகிறாயா தேவூசம்? ரத்தத்தை தெரிவிச்சு கொண்டிருக்கிறார் தேவூசோ. அடி போடு. ரத்தம் வருது, எச்சம் வருது, எல்லாம் வருது ஜிம்மி யூசோ வாயிலேருந்து. நம்மளும் அஷ்டான். ஓகே ஏதோ பெருசாக பண்ண போகிறான். இது பண்ணுறதுக்கு தான் தூக்குனியா? ரைட்டு. ரிவர்ஸ்ட். ஓகே நைஸ். சிக்னேச்சர் இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. போட்டுருவோமா? ஓகே போடு. அண்ட் ஹெல்த்து ஃபுல்லாக காலி. இதில் ஒரு நம்ம இது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நார்மலாக அடிக்க பார்க்கலாம். திங்க் வெப்பன்ஸ் பார்ப்போம். இது டேக் வெப்பன். வெப்பனில் அடிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆமாம் லெஃப்ட் வந்து வெப்பனில் போட்டு பிறந்தோன்னு வச்சுக்கோங்க. நல்ல டேமேஜ் ஆகும். ஹெல்த்து சூப்பராக குறையும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஸோ சேரு ஸ்டீல் ஷேர் போடு. அவன் வந்துட்டு நான் மிஞ்சி போச்சா ஸ்டீல் சேரு? இந்த டேஞ்சருக்கு வரணும் கைஸ். அதுக்கு தான் வச்சுருந்தான் அவ்வளோ நேரம் போட்டு. திருப்பி எழுத்து ஏற்றிட்டான்டா. சே ஒரே மூளை எழுத்து ஏற்றிட்டான்டா அந்த பரதேசி. ஸ்பீரை போட்டான். நினச்சேன் போட்டுருவான்னு. மிஸ் பண்ணிட்டனே. சே
டேஞ்சர் கவுண்ட் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் அவன் என்னையும் டேஞ்சருக்கு எடுத்துட்டு வந்துட்டான். சூப்பர்ரா, முடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 அடி அடிச்சா முடிஞ்சிடும். விடுவேனா நான்? இப்போ பார் இப்போ பார் ராசா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார் ராசா. சாவு முடிஞ்சிங்க அவர் சொல்லி. ஏந்திருப்பா தம்பி, ஏந்திரு இன்றைக்கி எப்படி உனக்கு கேவோ பண்ணுறேன்னு மட்டும் பாரு. 1 அவ்வளோதான். நீ மட்டும்தான் ஸ்பேர் போடுயா, நாங்களும் போடுவோம். ஏந்திரு இன்னொரு ஸ்பேர் வாங்கிக்கோ. அவ்வளோதான். கேவோ கைஸ். டேஞ்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியரோ இல்லை ஒரு பெரிய மூவோ போட்டால் நமக்கு வந்து கேவோ ஆகிடும். ஸோ டேஞ்சர் கொண்டு வரது தான் நம்மளோட இதுவே. டேஞ்சர் வரைக்கும் கொண்டு வரணும்னா அவன் ஃபுல் ஹெல்த்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி அவன் ரிவர்ஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு திருப்பியும் ஏறிடும் ஹெல்த்து. அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். போடா அப்படி வருமா அடி. அது சரியான அடி வாங்கலாம் நம்மகிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் என்ன மேட்ச், யாரு கூட மேட்ச்? சார்லட் ஃப்ளேருக்கு 4 மேட்ச், அந்த மாதிரி இவனுக்கும் ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் வருதுன்னு நினைக்கிறேன். மறந்துடாது கைஸ், டுமாரோ வந்துட்டு காட் ஆஃப் வார் லைவ் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துடும். இன்கேஸ் நான் லேட்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக காட் ஆஃப் வார் ஸ்ட்ரீம் வந்து லேட்டாக வந்தாலும் மோஸ்ட்லி போடுவேன். ஒரு 11 o'clock வந்தால் கூட போட்டுருவேன். பாப்பா அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் ஐ ட்ரை டு புட்டு காட் ஆஃப் வார். தூக்கம் வரலண்ணா காட் ஆஃப் வார் 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி சும்மா இன்னைக்கு ஒரு லைவ் WWE போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடிட்டு இருக்கதே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படிலாம் வந்துட்டு இதில் மோடு இருக்குது, என்னென்ன மோடெலாம் இருக்குதுன்னு சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. greeting card to keep them on the same page. And if they're not, we could be looking at a very short-lived சரியான WWE. The Usos are explosive together, but எனக்கு WWE இந்த இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி அதில் ஒரு லைவ் போட்டு அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் போடலாமே. WWE 2K25 எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியும். ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. முந்தி கேம்ஸ் மாதிரி இல்லை. அதுவும் மெயினாக வந்து இந்த 22 இருக்குது பாருங்கள். செம்ம டிஃபிக் 22ன்ற பாருங்க. 23 இருக்குது பாருங்க. பெருசாக டிஃப்ரென்ஸே இருக்காது 22க்கும் 23க்கும். மைல்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்புறம் 22-4 கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் 25 சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அந்த 2K19 மாதிரி இப்போ வரைக்கும் வரல. இந்த மாதிரி ஒரு கேம் எடுத்துகிட்டு வர மாட்டேறாங்க. இல்லை என்னன்னா ஃபீமேல் மேல்லாம் சேர்ந்து அடிச்சிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்தது. நிறைய டிஃப்ரென்ஸு அது ஒன்று. அப்புறம் கேரக்டர் அன்லாக் பண்ணுறதுக்கு ஐலாண்டுன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அன்லாக் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு கேரக்டர் அன்லாக் பண்ணுறதுக்குள்ள மூச்சு வருது. ஸோ அந்த மிஷனில் தான் நான் இப்போ இறங்கியிருக்கேன். ஐ எம் கெட்டிங் எவ்ரி கேரக்டர் அன்லாக்கபிள். என்னால் பே பண்ண முடியாமல் எந்தெந்த கேரக்டர் நம்மளால் அன்லாக் பண்ண முடியுமோ அத்தனையும் அன்லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் விடாமல் பே பண்ணாமல் எவ்வளோ அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ இதுக்கப்புறம் கோல்டு பர்க்கு வேறு 50,000 VC வச்சு அன்லாக் பண்ணணுமா. விசினா பேமெண்ட் பண்ணியும் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விளாடி ஏர்ன் பண்ணியும் பண்ணலாம். இதையும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப கஷ்டம். அந்த 50,000 VC இருக்கிறதுக்கு வரைக்கும் 14,000 சேர்த்துருக்கேன். மேபி இம்பாசிபிளாக கூட இருக்கலாம் நமக்கு அது. ஏன்னா அப்படி தான் WWE செஞ்சுருக்காங்க. அந்த இதை ரொம்ப கஷ்டமாக தான் செஞ்சுருக்காங்க. பார்ப்போம். அதாவது நான் ஏன் இவனையே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை டேக் பண்ண முடியாமனா, என்ன டேக் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் டிஃபிகல்ட் ஆகிடும். டேக் பண்ண விடக்கூடாது நான். அதான் என்னோட மிஷனே. அதான் டேக் பண்ணிட்டானா கஷ்டமாயிடும் மேட்ச்சு. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேக் பண்ண விடாமல் பண்ணுறனோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால ஜேவுஸ் அடிச்சிடுறான். ஜேவுஸாக மாறிட்டேன் திருப்பியும். அதாவது நான் இப்போ கேரக்டர் மாற்றி அவனை போடாமல் பண்ணி இப்போ நான் மாற்றி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் டேக் பண்ணுறானே. டேக் பண்ண விடக்கூடாது. ஓகே டேக் பண்ணல. அவன் என்னையே தான் பிடிக்க வரான். டேக் பண்ணுறாத ரம்பி ஒரு அடி வாங்கிக்கூடா. ஓகே சூப்பர் முடிச்சிடலாம் கைஸ். இந்த மூலம் முடிஞ்சிடும்.
ஏந்திரா டேய் போடு ஸ்பியர். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக என்ன பண்ணணும்னா இவனை தள்ளி விட்டுருணும் கீழே, இல்லைன்னா இவன் வந்து நம்மளை பின்ஃபால் பண்ணுறதுக்கு பார்ப்பான். ஸோ இவனை பின்ஃபாலை தடுக்க பார்ப்பான். ஸோ இவனை தள்ளி விட்டு நம்ம பின்ஃபால் பண்ணணும். ஸோ இப்படி தான் சீக்கிரம் முடிக்கணும் இந்த கேமை, இந்த மேட்சை. ரெஃப்ரியை காணோம். ரெஃப்ரி ஐயோ, அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மேனேஜர்கிட்ட. அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான் ரெஃப்ரியை. மேனேஜரு அவன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு வரதுக்குள்ள ஆஹா எல்லாம் வேஸ்டா போச்சு. இவ்வளோ பிளான் பண்ணதும் வேஸ்டா போச்சு. பிளான் பண்ணது எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. சரி திருப்பியும் இப்போ தள்ளணுமா இவனை? வெளில போடா. ரெஃப்ரி வாடா, இப்போ வச்சு ரெடியா இருக்கியா? வாடா. 3 தான், 3 கவுண்ட் போடு. அவ்வளோதான். குட் மார்னிங் பராக்கி, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் டா. வாடா. Here are your winners. ஜெயோசன் ஜிம்மி யூசப். ஜிம்மி யூசப் முதல்ல குத்தானா, இப்போ ஜிம்மி யூசப் முதல்ல குத்தானான்னு தெரியாம போயிட்டு இருக்குது கதை. WWE Universe. You just saw the return of the Usos and we lit up that ring. Ain't nobody can throw down like we do. You know it, Us. We put our issues aside because there's a bigger battle to fight against mutiny. But if we're gonna win the battle, we need the heaviest hitters. So I'm calling you out. Rock, where you at, man? You out there making movies, chasing that spot? But it's not. Survivor Series is coming. So let's yeet. சர்வைவர் சீரீஸில் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் மட்டும் பார் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பேசு பாப்போம். ஓகே, இப்போ ட்ராய் சிம்ஃபன் அவங்ககிட்ட பேசுவோம். Jay, phenomenal speech out there. Really stirring stuff. You actually inspired me to mend fences with my cousin. Funny story. Cool story, Troy. Point is, mutiny 3-on-2. It's more than just they want to break your clearly I'm not the best. Then maybe I'll send the it's about to. ஓகே, ஜே ஊசோ அவரோட இதை திறந்து ராக்கு பஞ்ச் பண்ணுறதை பார்க்குறாரு. ராக்கு நீ கலக்கு மாமே அப்படின்னு சொல்கிறத பார்த்து கொண்டிருக்கிறார் அவரோட ட்விட்டர் பக்கத்தில். இதெல்லாம் ஒரு ஸ்டோரியாடா அப்படின்னு கொண்டு வாங்கடா டக்கு மேட்சுக்கு அப்படின்றப்போ ஷின்ஸ்கே நாக்கமோரா கூட மேட்ச் விட்டுருவாங்க. பாருங்க, பிரான் பிரேக்கர், ஷின்ஸ்கே நாக்கமோரா, டொமா, அவன் யார் அவன் டாமாசோ சம்பா. இப்போ 2v3-ஆ? சூப்பர் போடு. As Jay Uso take anything Braun Breaker can dish out. Braun Breaker can dish out. என்ன சொல்றான்? என்ன பண்ணுமா? Despite being outnumbered, stay united with your brother. Okay, என்ன பண்ண சொன்னா? Various strikes, Braun Breaker ரிங்குக்கு எடுத்துட்டு போயிட்டு டேமேஜ் மீட்டர் ஃபுல்லாக வரைக்கும். ஓகே, முதல்ல நல்லா தானே ஆச்சு. என்னடா டேமேஜ் மீட்டர் ஏற மாட்டேங்குது. இப்போ ரிங்குக்குள்ளே பண்ண சொன்னாங்க, ரிங்குக்கு வெளில பண்ண சொன்னாங்க. இந்த ரிங்கு அன்டில் ஆஸ் ஜே ஊசோ தான் வச்சுருக்கேன். பிரான் பிரேக்கர் இவன் தானே, நான் வச்சு அடிக்கிறவன் தானே பிரான் பிரேக்கர். ஓகே, ஆஸ் ஜே ஊசோ டேக் எனிதிங் பிரான் பிரேக்கர் கேன் டிஷ் அவுட். ஓகே, despite being outnumbered, stand united with your brother and face all. Show everyone watching, including family, that James can take offense. As Jay also takes some various strikes and attacks from Braun Breaker. ஓ ஓகே ஓகே ஓகே, அவனை அடிக்க வைக்கணுமா? அதாவது அப்பங்கிட்ட இருந்து நம்ம அடி வாங்கணுமா? இது தெரியாமல் அவனை வச்சுட்டு இருக்கேன். இப்படி எல்லாமடா மிஷன் கொடுப்பீங்க? அவன் வந்து நம்மள அடிக்க விடணுமா கைஸ்? சரி சீக்கிரம் வந்து அடிக்க சொல்றாங்க பாரு. அடி நான் டேமேஜ் மீட்டர் ஏறவே இல்லைன்னு பார்த்தேன். போதும் ரொம்ப அடிக்காத வீக்காக இடம் போகுது பாடி. படி ஸ்டெடி ஆகட்டும் பாடி. ஸ்டெடி ஆகிறதுக்குள்ள அடிக்கிறியா? ஒரு 2 அடி அடிக்க சொன்னாங்க, அதுக்குன்னு போட்டு புரட்டி எடுத்துருவில்ல நீ. மண்டகணும் ரொம்ப போட்டு அச்சிடாதேயோ. அவ்வளோதான், கட்சின்னு வந்துச்சு கைஸ்.
யார் ராக்கா போட்டு here comes the rat ஹெல்ப் கூப்பிட்டுருதாப்புல ராக்கு வாங்க ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அப்படின்றப்போ ராக்லாம் ஹெல்ப்புக்கு வரல, ராக்லாம் ஹெல்ப்புக்கு வரல. அவர் பிஜிஎம் போட்டு நம்ம ஏமாத்திருக்கோம். அவர் பிஜிஎம் அமுச்சு போட்டு விட்டுருக்காங்க. போட்டு விட்டோடனே இப்போ டபுள் டீம் ஃபினிஷர் போடலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா நம்ம பிஜிஎம் போட்டு விட்டுருக்காங்க. ராக்கு வராருன்னு நினைச்சிங்கன்னா அவன் திரும்பினதுக்கு அப்புறம் நம்மளே அடிச்சிட்டோம். ராக்கெல்லாம் வரல, இங்க பண்றா வேண்டாம் அவனே. இப்போ டபுள் டீம் ஃபினிஷர் போறோம் கைஸ். ஐயோ When you see a unit as alive as they are, it's really incredible. Kick to the gut. பிரான் பிரேக்கரே வச்சு செய்வாங்க. மொத்தமா முடிச்சு விட்டுரும் பிரான் பிரேக்கரே. அதுதான் நல்லா இழுத்து போயிருக்கு. டேக் அடிக்க விடக்கூடாது. அஷ்டாண்டா நான் அவனை பிடிச்சாண்டா. ஏமாத்துறீங்களாடா, ஏமாத்துறீங்களா, வெட்டிங் கட்டுவீங்களா, ஏமாத்தி ஜெயிக்கிறவா வா. நீ செத்தவா, நீ வெளியே விட மாட்டேன் இங்க விட்டு வா. ஏண்டா அவனை பிடிக்கிறேன், அசால்ட்டா பிடிக்கிறேன் கை சோ கொடுத்து. நான் ஏமாத்துறாங்க மக்களே. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை அடிச்சு புரட்டி எடுத்து நான் விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு டேக், அதுவும் டேக் கூட நான் பிடிச்சிட்டேன். டேக் கூட அவ்வளோ ஈஸியாக டேக் பண்ண விடல. கொடுத்து பிடிச்சிட்டேன். ஆனால் அது காத்துல மிஸ் ஆன மாதிரி கட்டுறானுங்க. ஏமாத்திரை நீ சிங்ஸ்கே நாகமராகி நீ நூடுல்ஸ் தான் கொய்யால புரட்டி எடுக்கிறேன். நீங்கள் டேக் அடிக்கிறவா, இனிமேல் டேக் அடிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நீ வா டேக் அடிக்கிறவா. போடு சூப்பர் கிக்க போடு. வாடா இப்போ டேக் அடிப்ப, மனசுல டேக்ன்ற நினைப்பே வரக்கூடாது. வா வாமாமே வாச்சாலும் போடு. வீட்டுக்கு போ, அந்த வாரமா போயிட்டு இல்லை போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் முடிச்சுட்டு வரேன். நீ தான் நீ போனி வீட்டுக்கு போனி. அடுத்து நீ போ. ஓகே ஓஹோ அப்படி வரியா? நாங்களும் ஏமாத்தோம், நீ மட்டும் தான் ஏமாத்தியா? நான் ஏமாத்துற மாதிரி. சாவு தேவ் சாடா. நவுறா சீக்கிரம் நவுறா. என்னடா இவன் பார்த்துன்னு இருக்கிறான், வெடி பார்த்துன்னு இருக்கிறான். அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் போயிட்டான். சே ஏய் என்னங்க கேம்காரன் ஏமாத்துறானா, எவன் ஏமாத்துறான்னு தெரியல. எல்லாரும் நம்மளே ஏமாத்துறாங்க. பின்ஃபால் போட விட மாட்டேன் நீ. சரி ஓகே, இப்போ எப்படியோ பின்ஃபால் போட விட மாட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இதை பண்ண போறேன், கவர் பண்ண போறேன். நான் அவனை சின்ஸ்கே நாகமராவை வெளில 2 பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. கவலையே பண்ணலானுங்க. அவனுங்க ஆக்சுவலாக வந்து தடுக்கணும். ஏன் தடுக்கலன்னு தெரில. அல்காரிதம் வேலை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு, அவனுங்க சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் நம்ம பின்ஃபால் போட்டோம். நல்ல விஷயம், சூப்பர். அண்ட் தட்ஸ் அ நைஸ் விக்ட்ரி. முடிந்து விட்டது, நல்ல ஒரு விக்ட்ரி. நைஸ். அண்ட் பேக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் போதும்டா. தானே நோட்டிஃபிகேஷனு சோஷியல் மீடியா வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கியடா ஏலே. Do you think The Rock and this is on he made last match in நினைக்கிறேன் guys. நம்ம என்ன டைம் 12 maybe. Okay. என்னடா ஈன்றீங்க அப்படின்றானுங்க அப்படின்னா என்னதுடா. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்ன்னு நினைக்கிறேன், தேவ் ஊசோ மேட்ச்சில். ஸோ இதோடு நம்ம ரகுல் கிட்டையும் நம்மளோட சூப்பர் ஸ்டார் கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா அடுத்த மொத்தமாக 4 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்றத பார்க்க போகிறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த மேட்ச் ஆட போகிறாங்க. யூசோஸ் எனக்கு தெரிஞ்சு ஊசோ முதுகில் குத்திடுவான். போன இதில் எப்படி ஆச்சு, முதுகில் குத்தத்துக்கு ஒத்தி இருந்தாலும் அதே மாதிரி இந்த இதுவும் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு யூசோ முதுகில் குத்திடுவான்னு நினைக்கிறேன். ஸோ சாமி ஜெயினை பழக்க சொல்கிறாங்க. சாமி ஜெயின் பழந்துடலாம். ஏமாத்தினானுங்க இங்கே கேம்காரா. அண்ணன் வச்சு அடிக்கிறேன். போடு ஏமாத்து என்ன ஆளை மாற்றி அடிக்கிறேன் திருப்பியும். என்ன புரியுற என்ன காக்கா புரியுற. இப்போ சாப்பிட
ஓகே இப்போ என்னது புட் கெவின் த்ரூ த டேபிள் எங்கே இருக்கு டோருக்கு டேபிள் கெவினை டேபிளில் ஈஸியாக போடலாம் கைஸ் ஈஸி தான் நான் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க தூக்கி கெவின் கொஞ்சம் வெயிட்டு தூக்குவானான்னு தெரியல தூக்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் அவன் பரவாயில்லப்பா தூக்குறான் வெயிட்டு யாராவது ஜிம்மி அவளை தூக்கி இப்படி போட்டானா டேபிளில் வந்துடும் அவ்வளோதான் த்ரூ த டேபிள் இல்லைன்னு. So as they also execute a grab on Kevin Owens and bring near a side near as ISIL ropes ISIL ropes அது நீ அந்த வாரமா போய் குந்து போ. ஆமா இவனை தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. யுஎஸ்டி உள்ள கூப்பிட்டு கெவின் ஓவன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டே ஆச்சுடா கெவின் ஓவன்ஸ் இவனுக்கும் சாமி சாமி மரிச்சிட்டானா ஏ அவன் அறா சாமி அட பரதேசி நீ வாங்கினுங்கிற பரதேசி பசங்களா என்ன பண்ணோம் நீ சொல்றா execute a grab on Kevin Owens sitting inside the ISIL side ropes. ISIL side ropes. ISIL. அப்படின்னா while entering near the ISIL side ropes as திருப்பி வந்தோம் படிப்போம். ஓகே ஜே ஓகே near the ropes seating him on the parental Usos flurry of moves. அப்படின்னா சொல்றேன் சரி கெவின் ஓவன்ஸை பிடிக்க சொல்றாங்க கெவின் ஓவன்ஸை பிடிக்கும் அடடே கெவின் ஏ நீ விட்றா நான் தான்டா கெவினை பிடிக்கணும் ஏ விட்றா தடியா எங்கேயா பிடிக்க சொல்றாங்க எங்கே பிடிக்கணும் தான் தெரியல near the IC side being set up in the corner for something looking to explore things ringside now timely counter இங்கயா ஓகே புடிச்சி அப்படியே புடிச்சிட்டோம் சரி ஓகே ஸோ இப்போ ஊசோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டி விட போறாங்க மக்களே எட்டில் பறகுறானுங்க ஊசோஸ் பிளஸ் போட்டாங்க பிரான் பிரேக்கர் வந்துருக்காங்க நம்மள யாரும் முதுகுல குத்துறாங்க பிரான் பிரேக்கர் வந்து நடுவில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரையும் போட்டு ஸோ இவன் தான் நம்மளை வந்துட்டு ஏமாத்திருக்கான் இந்த மேட்ச்ல ஆல்ரெடியே 2-2 மேட்ச் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு இந்த பரதேசியா இவன் நாத்துக்கு அடிக்க வரான் என்னடா சேர் எடுத்துன்னு அவனை கேனன் போட போறானா கேனன் பாலா இல்ல போடு சரியான பேரு ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரி போடு யோ ஃபர்ஸ்ட் டைமா நான் மைரைஸ்ல ரோமன் ரெயின்ஸை பாக்குறேயா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நானு ஜே ஊசோட கதையில அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரிங்க மைரைஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ரோமன் என்ட்ரிங்க ஒரு நேரம் நான் ரோமனை பார்க்கல சாமி ஜெயின் செத்ரா நீ விட்டுருவோமா செத்தடி போடு சூப்பர்மேன் பஞ்ச போடுங்கடா ஸ்பியரை 2 ஸ்பியரா போடுங்கடா அவள் தான்டா டபுள் கிக்கு போடு பின் ஃபால ரோமன் ரெயின்ஸ் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ் நம்மளோட ஸ்டோரியில இன்க்ளூட் பண்ணாங்கன்னா நான் ராக்கு ஆடிட்டேன் ராக்கு வச்சு ஆடுறது வந்துட்டு வரும் இதுக்கப்புறம் அது நம்ம ஏமாத்தும் போது வரும் ஏமாத்துற கேரக்டர் வச்சு கூட ஆடலாம் அது நம்ம பண்ணுவோம் அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அதுக்கப்புறம் ஏமாத்துற கேரக்டர் வச்சு ஆடுவேன் அது நான் மோஸ்ட்லி ஆஃப்லைன்ல தான் ஆடுவேன் இதுக்கப்புறம் இன்னியோட இதுக்கப்புறம் இதுக்கு லைவ் போடுவோம்னான்னு தெரியல பார்ப்போம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக கார்ட் ஆஃப் 3 தான் இது WWE-ல இன்னும் 2-3 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அது நான் ஆஃப்லைன்ல பண்ணி முடிச்சிடுறேன் நைஸ் தி ஒன்ஸ் அவங்களோட கையை தூக்கிட்டாங்க நைஸ் அண்ட் இதோட அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ரகுல் கிட்ட பேசுறதுக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சூப்பர் ஸ்டார் கிட்டயும் ரகுல் கிட்டயும் பேசுறதுக்கு ஜே ஊசோ இறங்குவார் அப்படின்னு தோணுங்க ஸோ இதுதான் நம்மளோட குரு இந்த 4 பேரை வச்சுதான் we'll be going into ரோமன் வேற நடுவில் வந்தான் அப்படின்றத பத்தி பேசிட்டு
எவ்வளோ டீடைலிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோமன் ரெயின்ஸ் அடிச்சதை வந்துட்டு சார்லட் ஃபிளேர் இவனை வந்து பேசுற மாதிரி. இப்போ நான் சார்லட் ஃபிளேர் எடுக்காம ரியா ரிப்ளே வச்சு எடுத்திருந்தா ரியா ரிப்ளே வந்து அந்த டைலாக பேசியிருப்பா. சரியான டீடைலிங்கா. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்துல எதனா சூஸ் பண்ணலாம், இல்லை இது கூட போகலாம். யூனிட்டி டைட்டில்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் தான் எடுத்து மாற்றி மாற்றி ஆடி இருக்கேன். இதுவும் எடுத்து பார்ப்போம். இந்த டிசிஷன் சூஸ் பண்ணாலும் ஸ்டோரி அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இவனோட ஸ்டோரியும் முடிஞ்சிது, பிளட் ஸ்லாஷ் மணின்ற ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே க்ரூவாக மியூட்டினியை போட்டு தள்ள போகிறாங்கோ. ஸோ ஃப்ரேமில் அந்த 4 பேரும் இருக்காங்க. Have you two come for a friendly chat or is this some sort of an இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு ஒன்றா சேர போகிறோம் மியூட்டினி எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு வந்துட்டு பேசுவாங்க. அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எக்ஸிக்யூட் இருந்தால் ஸ்கிப் ஆகிடும். செட்டப் எங்களுக்கு மேட்ச் வேணும் இப்போ மியூட்டினிக்கு அகேன்ஸ்டா அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க இவங்ககிட்ட. இவர் தான் வந்து மேட்ச் எல்லாம் செட்டப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் வி ஆர். ஸோ 4 பேரும் சேர்ந்து இப்போ வருவாங்க. அந்த என்ட்ரியோட நம்ம லைவ் முடிச்சிக்கலாம். நல்லா இருக்கும் கைஸ் இந்த என்ட்ரி. ஸ்கிப் பண்ண போகிறது இவங்க 2 பேர் தான் வராங்க. ஓகே ஓகே, இந்த மேட்ச் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு மொத்தம் 4 பேர் சேர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் முடிக்கலாமா? முடிக்கலாம். ஓகே, ஐ வில் ட்ரை. இது என்னன்னு பார்ப்போம். இதில் என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். முடிக்கணும்னு முடிச்சிடலாம். ஐயோ இந்த மேட்சா? இது ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் என்னன்னா 8 பேர். இது வேணாம், இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அப்படியே லைவ் முடிச்சுக்கிறேன். இது வந்து 8 பேர் கூட 8 பேர் இருப்பாங்க ரிங்கில். எவன் அடிக்கிறானே தெரியாது. டக்கு 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 டக்குன்னு பின் ஃபாலோ போட்டு டக்கு டக்குன்னு முடிக்கணும். எவன் முடிக்கிறானோ வின்னுன்ற மாதிரி சொல்லுவாங்க. மொத்தம் 4-வே டேக் டீமு. அதில் மொத்தம் 4 டீமு. இந்த 4 டேக் டீமில் 8 பேர், அதாவது ஈச் டீமில் 2 பேர் அப்படின்ற கணக்கில் ஒருத்தவங்க ஒரு டீம் பாஞ்சு பிரித்து அடிப்பானுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மேட்சுக்கு. சில டைம் டக்குன்னு கூட முடிஞ்சிடும். நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். நம்ம மூவ்ஸ்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் ஒரு நிமிஷத்தில். நான்லாம் இதை 10 செகண்ட்லேயே முடித்தேன். நான் ஒரு இதில் இந்த 3 தடவை 4 தடவை ஸ்டோரி மோட் ஆடினதில் ஒரு டைம் மட்டும் 10 செகண்ட் முடித்தேன். எப்படின்னா அதுவும் ரீமேட்ச்சில் தான். ஃபஸ்ட் டைம் தோத்துட்டேன். ரீமேட்ச் போடும்போது எப்படி முடிச்சேன்னா ரெண்டு ஃபினிஷர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே சார்லட் பிளேயர் கொண்டு கொடுத்துருப்பாங்க, தேவசோல் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சார்லட் பிளேயர் வச்சு ஒருத்தங்க மூவை போட்டு அதே அவன் அடி வாங்கினாலே அவனை வச்சே வந்து தேவசோல் வச்சு கேரக்டரை மாற்றிட்டு நான் அவனை வச்சு அந்த மூவை போடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பண்ணிடுறது ஈஸி தான். பாருங்க. ஸோ இவன் அடிக்கிறேன்னா நான் அடிச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி யாராவது வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பு. மற்றபடி ஈஸி தான். அவன் பேர் போட்டானா இப்போ அது முடிஞ்சிருச்சா, இவன் அப்படியே முடிக்கிறானா பார்ப்பேன். முடிக்கலைன்னா இவளை தூக்கிட்டு இப்போ நான் நேச்சுரல் செலெக்ஷன் போடுவேன். என்னோட மூவை போட்டு இப்போ பின் ஃபாலோ போடுவேன் நான் அவளுக்கு. அப்போ வந்து இப்படி தான் முடித்தேன் லாஸ்ட் டைம். 2 பேரும் பின் ஃபாலோ போட்டு. ஆனால் இப்போ முடிக்க விட மாட்டானுங்க. எனக்கு கூட்டமாக இருக்கானுங்க, எப்படியோ முடிக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் வந்து அடிச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஈஸியாக இருந்தது, கேப் கிடச்சிது, டக்குன்னு முடிச்சு விட்டேன். ஸோ ரைட்டு. ஓகே மக்களே, see you later. until then this is Ratchan to Gaming. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சீக்கிரம் வந்துட்டேன் நான். காட் ஆஃப் வார் தெரிக்க ரத்தம் தெரிக்க வெறியாக இருக்க போகுது. ஜூஸ் யுவர் சன் ஹஸ் ரிட்டர்ன்ட் அப்படின்ற மாதிரி நாளைக்கு வருவார்ன்ற நம்பிக்கையுடன் நான் கிளம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். நாளைக்கு சந்திப்போம். பை பாய்.